சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறி செம்மல் ஐயா சேகர் ஐயா அவர்களோடு ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்புக்குள் நுழைவோம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார்களை வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதாக நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பூழியர்கோன் உப்புழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி, நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா தொடங்களா ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். ஐயா லைட் போட்டுங்கய்யா. சிவசிவா. ஐயா நல்லா கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, அழகா கேக்குது, நல்லா இருக்கு. நல்லா கேக்குதுல்ல? நீங்க உங்க ஒளி ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அதிகமா ஒளி வரல உங்க இதுல. ஆமாங்க ஐயா, இங்க கரண்ட் இல்லைங்க ஐயா. கரண்ட் இல்ல சாமி, இங்க மொபைல் நெட்வொர்க்ல தான் பேசுறேன். சரியா ஒளி அளவு வரல, அதுதான் கேக்குறேன். நான் பேசுறது நல்லா தெளிவா இருக்குல்ல? அற்புதமா இருக்கு, தெளிவா இருக்கு. சரி. சிவசிவா. எல்லாம் வல்ல சிவபரம்பரையின் திருவருளும் குருவருளும் என்று உணர்த்த வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். ஒரு அற்புதமான ஒரு இந்த திருக்கூட்ட இணைவு, அதாவது புனிதர் பேரவை என்று சொல்லல, பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை என்று சொல்லி சேக்கிழார் சொல்வார்கள். இது போல இறை நாட்டமுடையவர்கள் இறைஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமே இறையருளால் தான் நமக்கு விளையும். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நிலையை நாம் எழுதியிருக்கிறோம். இறைவனை பற்றி எல்லாம் சிந்திக்கிறோம், இறைவனை பற்றி எல்லாம் நாம் இங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன என்றால், இப்பொழுது நாம் சென்ற வாரம் அந்த பட்டீஸ்வரத்தில் நடந்த அந்த நிழல் கொடுத்த அந்த வரலாறு எல்லாம் நான் பார்த்தோம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது திரு ஆவணத்துறையிலே அவருக்கு 1000 பொன் அருளிய வரலாறு இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் வரலாறு என்று நாம் பேசும்பொழுதே வரலாறு என்று பேச வேண்டும். கதை போக்கில் சிந்திக்க கூடாது. கதை என்றும் சில பேர்கள் சொல்கிறார்கள், படித்தவர்கள் கூட அந்த கதையில அப்படி என்று சொல்றார்கள். அதாவது அந்த மதுரை பண்ண எழுப்பினார அந்த கதையில என்று இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அதே போல அடியார்களுடைய வரலாறுகளை, பெரிய புராண வரலாறுகளை சொல்லும் பொழுது கூட கதைகள் என்று படித்தவர்களே, கற்பிப்பவர்கள், போதிப்பவர்கள், என்னை போல உரையாற்றுபவர்களே இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். நான் அவர்களை தனிப்பட்ட முறையில போட்டு நீங்கள் அப்படி கதை என்று சொன்னார்கள், கதை போக்கிலே அப்படி சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். புராணம் என்றாலே தொன்மையான வரலாறு என்று பெயர். புராணம் என்றால் ஏதோ புனைந்து எழுதின கதைகள் என்று நாம் சிந்திக்கக்கூடாது. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், நமது நாயன்மார்களுடைய வரலாறுகளாக இருக்கட்டும்,
எவ்வளவு புராணம் என்று சொன்னாலே தொன்மையான வரலாறு என்பது அதற்கு சரியான பொருள். இதை அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா என்றால் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்கிறார்களே, அப்பொழுது வந்து ஒரு கற்பனையாக புனையப்பட்ட பாத்திரங்களா இவர்கள் என்றெல்லாம் வந்து சிந்தித்து விடக்கூடாது. ஏனென்றால் இப்படியெல்லாம் ஒரு தவறான சிந்தனை நமது அடியார்கள் மத்தியில் வந்து விடக்கூடாது என்று தான் திருஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசர் பெருமான் எல்லாம், சுந்தரமூர்த்தி சாமிகளாக இருக்கட்டும், பல இந்த திருத்தொண்டர் தொகையிலே வரக்கூடிய பல நாயன்மார்களை போற்றி தனியாகவே போற்றி பரவி இருக்கிறார்கள். நல்ல நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் இவையெல்லாம் வந்து நடந்த வரலாறுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அற்புதமாக வெளிப்பட்டு அருளிய வரலாறுகள் இன்றைக்கும் நம்மோடு வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரையும் வந்து வெளிப்படுத்தி அருளி கொண்டிருக்கார். நாம் வந்து உணரவில்லை. இன்றைக்கு நம்ம காலையில் வந்து எழுப்பி விடுவது, காலையிலிருந்து நம்மை செயல்பட வைப்பது, நமக்கு வேலைக்கு வந்து ஊட்டி வளர்ப்பது, நம்மை வந்து பக்குவப்படுத்துவதற்காக பாவ புண்ணியங்களிலே தள்ளுவது, இரவு உறங்கும் வரை பார்த்திருப்பது, உறங்கும் பிறகும் நம்மை கண்போல் காத்து நிற்பது, எல்லாமே இறைவன் வந்து அன்றாடம் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருணை. மறுநாள் நமக்கு பிறப்பை கொடுத்து, அதான் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார்கள். எல்லா நேரத்திலையும் வந்து எந்த ஒரு நொடித்தூகல் அளவு கூட பிரியாது தோன்றா துணையாக இறைவன் இருந்து அருள்கிறார். அதை நாம் வந்து உணர்வதில்லை என்பதுதான் நாம் வந்து சிந்திக்க வேண்டும். இப்பொழுது இந்த திருவடி பெருமையை வந்து நிறைய அடியார்கள், எல்லா ஆச்சாரியர்களுமே போற்றி இருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் பல இடங்கள்லையும் போற்றி இருக்கிறாரு. அதுபோல நாவுக்கரசு பெருமான் வந்து அந்த சிந்திப்பரியணை என்று சொல்லி ஒரு பெரிய 4ஆம் திருமுறையில அற்புதமான பதிகம் அருளி இருக்கிறார். பல இடங்கள்ல திருவடிகளை எங்கெங்கெல்லாமே போற்ற முடியுமோ, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமுலர், போற்றி அருளுகரின் வந்தமாம் செந்தல்கள் என்று சொல்லி மணிவாசகர் அவரும் பல இடங்கள்ல வந்து திருவடியை வந்து போற்றி செய்திருக்கிறார். திருவடியை போற்றி செய்வது என்றால் என்ன பொருள் என்றால், அந்த திருவருளை வந்து போற்றி செய்வது என்று பொருள். திருவடி வந்து நமக்காக ஒரு உருவம் காட்டி, எங்குமே பேரருவமாக எந்தவித உருவமும் இல்லாமல் வீற்றிருக்கக்கூடிய பெருமான், அவருக்கு ஒரு அடையாளமாக அங்கே லிங்கக்குறியாக வைக்கிறோம் இல்லையா? லிங்கக்குறியிலிருந்து அடுத்து மகேஸ்வர மூர்த்தத்தில் அதை நிலைக்கலனாக கொண்டு உருவங்களை எல்லாம் விளைவிக்கக்கூடிய மகேஸ்வர மூர்த்தத்தில் இருந்து விளைந்த இந்த திருவுருவம், அந்த திருவுருவத்தில் உள்ள திருவடியை ஒரு மைய புள்ளியாக அங்கே சுட்டுவது என்ன என்றால், அவங்க எங்குமே வந்து பேருருவமாக நிறைந்திருக்கக்கூடிய திருவுருளாக இருக்கக்கூடிய அருளே வடிவாக பேரின்பமே வடிவாக இருக்கக்கூடிய பெருமானை வந்து சுட்டக்கூடியது என்பதை நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் திருவடியை, அதாவது திருவடியை வந்து திருவடி இதை செய்கிறது என்று இறைவனையே வந்து சுட்டுவார்கள். ஒரு வளஞ்சொலியில ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல் அன்பர்கள் மனப்பாடம் செய்யணும்னா பல இடங்கள்ல திருவடியை வந்து போட்டு இருக்கிறாரு. திருவடி திருத்தாண்டகம் என்றே எல்லாம் நாவுக்கரசு பெருமான் அருள் இருக்கிறாரு. அதாவது 2ஆம் திருமுறையில 106வது பதிகம் இந்த என்ன புண்ணியம் செய்தனை என்று தொடங்குகிறார் அல்லவா? அதுல 3வது பாடல்ல ஒரு மிகவும் சிறப்பாக ஞானசம்பந்த பெருமான் இந்த திருவடியுடைய பெருமையை சுற்றியிருக்கார். 2வது திருமுறை 106வது திருப்பதிகம் நட்டராக பண்ணல அது வந்து அங்கே போட்டி பரவி பாடி இருக்கிறார். திருந்தலார்புறம் தீயழச் செருவன. திருந்தலார் என்று சொன்னால் பகைவர் இந்த இடத்துல வந்து முப்புற அசுரர்களை வந்து குறிக்கக்கூடியது. அந்த முப்புறங்களை எல்லாம் தீயெழும்பாறு செருவன்னா வந்து கோபித்து எழுந்து தீயழச் செய்த அந்த வரலாற்றை சொல்கிறார். எதை செருவன என்று எதை சொல்றாரு? அந்த திருவடிகளை சொல்றாரு. அப்ப திருவடிகள் யாரு? திருவடிகளாலேயா வந்து அவர் பார்த்தாரு, பார்த்து சிரித்த உடனே எரிந்து விட்டது, முப்புறங்களும் எரிந்து விட்டன. அப்புறம் வந்து பிரம்மதேவர் கேட்டுக்கொள்கிறார். அவன் வந்து ஒரு அம்பாள் ஒரு வீரன் வந்து விட்டு அது 3 பேரும் நாங்கள் அழிந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கேட்டு இருக்கிறான். நீங்கள் சிரித்த உடனே 3 புறங்களும் அழிந்து விட்டன, இருந்தாலும் நீங்கள் அந்த ஏற்றிய அம்பை வந்து செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அப்புறம் அம்பை விடுகிறார். அப்ப திருந்தலார்புறம் தீயழச் செருவனை என்று சொல்லி திருவடியை வந்து சொல்றாருன்னா, அப்ப திருவடி வேறு அல்ல, பெருமான் வேறு அல்ல என்பதே ஒரு ஞானத்தை இங்கே உணர்த்துகிறார். இரளின்கண் அடியாரை பரிந்து காற்பன. இறக்கும் பொழுது அடியார்களை வந்து அடியார்களுக்கும் வந்து இறப்பு உண்டு. இறப்பு உண்டுன்னா இந்த உடலை விட்டு அந்த உயர் உலகம் அடையக்கூடியவர்கள் இல்லையா? அப்போ வந்து என்னன்னா அடியாரை பரிவோடு அவர்களை வந்து காத்தருள்வாராம் பெருமான். எப்பொழுதுமே தோன்றா துணையாக நம்மோடைய இருக்கக்கூடிய இறைவன் அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு. நம்ம ஜோதி போல வந்து சிறிய ஜோதியாக இருக்கக்கூடிய இந்த உயிரை அப்படியே வந்து ஒரு பெரிய ஜோதி வந்து காத்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து பரிவோடு காக்கக்கூடிய
பெருமான் மத்தமாம் பிடி நோய்க்கு மருந்தும் ஆகணும். இந்த மத்தமாம் பிடி நோய்க்குன்னா பித்து பிடித்து இந்த உலக பக்தியில் வருவன்னா நம்ம எந்த அளவுக்கு அடுத்து பக்தியில் வருவன என்று சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து பக்தி செலுத்துறோமோ அந்த பக்தியால வந்து இறைவனுடைய திருவருளை நாம் ஈர்க்க முடியும் என்று சொல்கிறார். மத்தமாம் பிணி நோக்கி மருந்தும் ஆவன என்றால் இந்த உலகியல் மயக்கம், மாயையில் உள்ள மயக்கம், ஆணவத்தால் வந்து உலகிலே நாம் வந்து செலுத்தப்படக்கூடிய இந்த மயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா? அவருக்கெல்லாம் வந்து மருந்தும் அதான் மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர்கடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே என்று சொல்லி அங்கே திருநெல்வேலியிலே படிப்ப மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவ தேவையே அருந்தவத்தோர் அடிகள் வேடங்களே என்றால் இறைவனுடைய புண்ணிய திரு வேடங்களே மருந்து என்பார். அங்கே என்ன சொல்றாரு? இப்ப நான் திருநெல்வேலி சொன்னாலே அங்க வந்து 5 எழுத்து சொல்றாரு. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர்கடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமேன்னா அவருடைய திருநாமமே மருந்தாகுன்னு சொல்றாரு. இப்ப மத்தமாம் பிடி நோக்கி மருந்தும் ஆகணும்னா அந்த திருவடியும் மருந்தா சொல்றாரு. நான் முதல்ல சொன்னது திருவேடம். மருந்து வேண்டிலுவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவ தேவு எய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்றால் அணிமணிகள் அவருடைய ஆயுதங்கள் ஆடைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த சடாமுடி இந்த திருக்கோலங்களை அதை சிந்தித்தால் அதுவும் மருந்துன்னு சொல்றாரு. திருவடியும் மருந்துங்கிறாரு. அங்க திருநெல்வேலியில திருவைந்தெழுத்தும் மருந்துங்கிறாரு. எதற்கு என்றால் இந்த பிறவி நோக்கி மருந்து. அந்த மத்தமாம் என்னன்னா மயக்கத்தை தரக்கூடிய இந்த பிறவி நோய்க்கு வந்து தொடராமல் அதை வந்து தீர்க்கக்கூடியது. மந்திரமாவன இந்த திருவடியே தான் மந்திரங்கிறாரு. மந்திரமாவன வளஞ்சுழி இடமாக இருந்த நாயகன் இமையவர் ஏத்திய இணையடி தளம்தானே. வளைஞ்சுழிகளை விட்டு இருக்கக்கூடிய இமையோர்களால் போற்றப்படுகின்ற அந்த நாயகனுடைய இணையடி தளம்தான் நமக்கு அந்த இந்த இணையடி தளம் தான் வந்து இந்த திருந்தலாபுரத்தை வந்து அழித்தவை அடியார்களை வந்து இறக்கும் பொழுது வந்து பரிந்து காக்கக்கூடியவை, பக்தியில் வரக்கூடியவை, மத்தமா பிடி நோக்கி மருந்தம் ஆகக்கூடியவை, மந்திரமும் ஆகக்கூடியவை. யாரு இது வளைஞ்சு வழியில வந்து இடமாக கொண்டு இருந்த நாயகன் இமையவர் ஏத்த இருந்த நாயகனுடைய இணையடி தளம் தான் என்று சொல்லி அந்த பாடலை அன்பர்கள் தயவு செய்து நீங்கள் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது சில பாடல்கள் வந்து இப்ப நிறைய விளக்கம் இதுல வந்து நான் வந்து இப்ப மேம்போக்காக உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். அவ்வளவு மெய்ப்பொருள் அது ஞானசம்பந்த பெருமானுக்கும் இறைவனுக்கும் தான் தெரியும். படிக்க படிக்க நம்ம பக்குவத்துக்கு ஏற்றவாறு இந்த பாடலுக்குள்ள பொருட்கள்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் இது. என்ன திருவடியை தான் வந்து போற்ற போறாரு ஞானசம்பந்த பெருமான். எந்த சூழ்நிலையும் உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேன், எனக்கு வேறு பற்றுப்போவது இல்லை என்று சொல்லி நமக்காக இந்த நாயன்மார்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டி இந்த உபதேசிக்கிறார்கள். இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும், திருவடியை அடைய வேண்டும், இந்த உடலை கொண்டு சிவலோகத்தை எய்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையிலேயே ஒரு நாடகமாக இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் வைத்து இறைவனை நடத்தக்கூடிய ஒரு நாடகம் என்று சொல்லலாம். அதற்கு கருவியாக வந்து இந்த ஞானாசிரியர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்ன செய்கிறார் என்றால் பல எல்லாம் வந்து இங்கே சோழ நாட்டிலே இந்த கும்பகோணம் அதை சுற்றி பல திருத்தலங்களை எல்லாம் பணிந்து போற்றி பாடி பரவி அங்கே திரு ஆவடுதுறைக்கு வர்றார். ஆடுதுறை என்று சொல்லி குரங்காடுதுறை, தென் குரங்காடுதுறை என்று சொல்லி அங்கே அது வந்து சுக்ரீவன் வழிபட்டதாக வந்து சொல்வார்கள். அங்க வாலி வழிபட்டது வடகுரங்காடுதுறை. அங்க திருவையாருக்கு அங்கிருந்து வந்தோம்னா அந்த காவிரி கரையிலே திருப்பழனத்தை அடுத்து கிழக்கே வந்தோம் என்றால் அந்த இது இருக்கு, அந்த வடகுரங்காடுதுறை, வாலியார் வழிபட்ட வடகுரங்காடுதுறை என்று சொல்லி நீளமாமழற்று அரக்கனை 20 கரத்தோடு ஒழுக வாளினார் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் என்று சொல்லி அதை அப்படியே ஞானசம்பந்த பெருமான் சிறப்பித்திருப்பாரு. அங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் வந்து காவிரி கரையிலேயே இருக்கும். ஒரு பகுதி ஒரு எல்லை வந்து காவிரி கரையாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். எங்கெல்லாம் வந்துட்டு பல தலங்களை எல்லாம் வணங்கி விட்டு இங்க இது வந்து தென்குரங்காடுதுறை. அங்கே வந்து பறவைக்கிடும் வல்வினை என்று எடுத்து தொடங்கி பாடுவார் அந்த ஆவடுதுறையில. அங்கே வணங்கிட்டு திரு ஆவடுதுறை என்று இதை வந்து பிரித்து வேறுபடுத்தி கட்டுவார்கள். அந்த ஆவடுதுறைக்கும் இந்த ஆவடுதுறைக்கும். இது திருமூலர் இங்கே தவம் செய்த ஒரு தலம். அங்கே நமது திருவாவடுதுறை ஆதீனம் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு திருத்தல ஒரு குருபீடம் அங்கே
கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளாக அங்கே இருந்து பல ஆச்சாரியார்கள்லாம் இருந்து அங்கே ஒரு சைவத்தை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணிக்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த திருமடம் திருவாவடுதுறை ஆதீன மடமா இந்த ஒரு 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 சுவர் தான் பிரிக்கும். அந்த ஆவடுதுறை திருத்தலத்தையும் அந்த திருவாவடுதுறை திருமணத்தையும். அப்படிப்பட்ட ஒரு திருப்பதி. அங்கே வந்து ஞானசம்பந்த பெருமான் அங்க ஆவடுதுறையில அந்த தென்குரங்காடுதுறை என்று படக்கூடிய ஆவடுதுறையில அருங்கலை நூல் திருப்பதிகம் அருளி செய்து பரவினார். அங்க அரிய கலைகளை எல்லாம் வந்து உள்ளடக்கிய அற்புதமான ஒரு திருப்பதிகத்தை புனைந்து அங்கே பெருமானை வணங்கி அங்கே வருகிறார். அங்கிருந்து அம்மலர்த்தடம் பதிபணிந்து அகன்று போந்து அருகு, அதாவது ஞானசம்பந்தர் புராணத்துல 417வது பாடல் நான் படிக்கிறேன். நீங்கள் வந்து தயவு செய்து முன்னதாகவே நீங்கள் எல்லோரும் பெரிய புராணம் இங்கே வரக்கூடியவர்கள்லாம் வைத்திருக்கிறீங்களா? ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேல இந்த பெரிய புராணத்தை உங்களுக்கு போதித்திருக்கிறார். எல்லோரும் நூல் வைத்திருக்கிறீர்கள். அது போல 1லிருந்து 3 வரை உள்ள திருமுறைகளையே நீங்கள் கையில் வைத்துக் கொண்டால் இதை வந்து பாடலை வைத்தே நம்ம வந்து நுணுகி தொடரலாம். சும்மா ஏனோதானோ என்று நினைவாட்களை வைத்து நாம் கதைப்போக்கில் வந்து சொல்லக்கூடாது என்பதாக ஒரு 10 பாடல் 5 பாடல் தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. அந்த 417ல மலர்த்தடம் மலர் போன்ற அந்த நீர்நிலைகள்லாம் சூழப்பட்டிருக்கிற அந்த பதியை வந்து பணிந்து அகன்று போந்து அங்க தென்கூரங்காடுதலிருந்து வந்து அகன்று வந்து அருகு மைமலர் களத்து இறைவர். இந்த மைமலர் களத்துன்னா மை போன்ற அந்த மிடர் இருக்கு இல்லையா, அது சொல்றாரு இறைவர் தம் கோயில்கள் வணங்கி அந்த பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை எல்லாம் வணங்கி நம் மலத்துயர் தீர்க்க வந்து அருளிய ஞானச்செம்மலார். யார் அவரு? யார் இதெல்லாம் வணங்கி வந்தாரு? நம்முடைய மலத்து துயர், அந்த ஆணவ மலத்தால் இந்த அறிவு இயல்பான உயிருக்கே உள்ள அறிவு வந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறதில்ல. அதனால் வந்து அந்த ஆணவ மலத்தை அகற்றுவதற்காக பெருமானால் பிறவி கொடுக்கப்பட்டது ஆனசந்தூச மலங்களாக மாயையும் அந்த கர்மாவையும் சேர்க்கிறார் இல்லையா? அந்த துயர் வந்து அந்த அந்த பிறவி துயரை தீர்க்க அந்த மலங்கள் வந்து அந்த செயலாற்றல் கெட்டு விட்டாலே பிறவி துயர் தீர்ந்துவிடும். தீர்க்க வந்த அருளிய ஞான செம்மலார், அந்த செம்மையாக வந்து ஞானத்திலேயே செம்மையா இருக்கக்கூடிய திரு ஆவடுதுறையிலே சேர்ந்தார் என்று அந்த ஞானசம்பந்த பெருமானை ஏற்றி போட்டு இங்கே சொல்றாரு. அவர் திருவாவடுதுறைக்கு வர்றாரு. இதை நுணுகி கவனிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியர்கள் ஒரு திருத்தலத்திற்கு வந்தால் எப்படியெல்லாம் வணங்குகிறார்கள் என்று பல இடங்களிலே சுற்றப்பட்டிருக்குது. அது இதுவும் வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு இடம். 418வது பாடல் திருஞான சம்பந்த புராணத்துல மூவருக்கு அறிவரும் பொருளாகிய மூலத்தேவர்தம். யாருன்னா மூவருக்குன்னா பிரம்ம விஷ்ணு ருத்திரன் மூவருக்கும் அறியக்கூடிய, அவர்கள் தேடியும் அறிய முடியாத அப்படிப்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய மூலமாக இருக்கக்கூடிய மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினை என்று சொல்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் ஆணி வேறு வந்து நம்ம சிவபெருமான் தானே, அதுதான் சொல்றாரு. மூவருக்கும் அறிவரும் பொருள், அறிவதற்கு அரிய பொருளாகிய மூலத்தேவர்தம் திரு ஆவடுதுறை திருத்தொண்டர் பூவளம் தன் பொருள்புணல் தடம்பனை புகழி காவலருக்கு. அங்க இருக்கக்கூடிய திருத்தொண்டர், அங்க திரு ஆவடுதுறையிலே தொண்டு செய்திருக்கக்கூடிய அந்த திருத்தொண்டர்கள்லாம் அந்த பூக்கள் எல்லாம் நிறைந்த குளிர்ந்த புனல்கள் இருக்கக்கூடிய தடம் என்றால் அங்கே அந்த நீர்நிலைகளை சொல்றது. அப்படி வந்து பனை என்றால் பண்ணை என்பது இடக்குறை. பண்ணை என்றால் வயல்களால் சூழப்பட்டது. இன்றைக்கு அப்படிதான் குளிர்ச்சியாக வயல்களால் சூழப்பட்டு அந்த திருத்தலம் இருக்கு. காவிரி கரையில் தானே இருக்கு. புகழி காவலருக்கு, புகழி காவலராகிய என்றால் புகழி என்பது சீர்காழியில் 12 பேர்ல வந்து ஒன்று. அது காவலர் என்றால் அது ஞானசம்பந்த பெருமானை குறிக்கும். அவரை எதிர்கொள்ளும் ஆதரவுடன் வந்து கலக்கிறாங்க. ஆவடுதுறையில இருக்கக்கூடிய நமது அடியார் பெருமக்கள்லாம் ஞானசம்பந்த பெருமான் ஆவடுதுறையை வந்து வழிபட்டு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியை அறிந்து எல்லோரும் திரண்டு இந்த புகழி காவலராகிய ஞானசம்பந்த பெருமானை வந்து கண்டாலே வந்து புண்ணியம் என்று எதிர்கொண்டு, அது வந்து ஒரு பண்பாடு. அப்படி வந்து எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவங்க வருகிறார்கள். வந்து அணைந்தவர் தோழாமனும், அவர்களெல்லாம் வந்து இவரை வந்து தொழுவதற்கு முன்பாக மலர் புகழ் சண்பை அந்தனருக்கெல்லாம் அருமுறை பொருள் என வந்தார். அந்த புகழுடைய அந்த மலர்கள் எல்லாம் நிறைந்த புகழுடைய சண்பை என்பதும் சீர்காழிக்கு ஒரு பெயரு. சண்பை அங்கே வாழக்கூடிய அந்தணர்களுக்கெல்லாம் அரிய மறைப்பொருளாக, மறைகளே ஞானத்தின் உருவை நான்மறையின் தனித்துணையை என்று சொல்லி அங்கே ஞானசம்பந்தரை போற்றி சேர்க்கிறார் பாடுவார்.
ஒரு ஞானத்துக்கு ஒரு உருவம் இருக்கும்னா எப்படியா இருக்கும்? ஞானம்னு ஒரு சொல் சொல்றோமா, அது ஒரு உருவமா இருந்தா எப்படி இருக்கும்? ஞானசமுந்தர பாடியா அதான் ஏன்னு சொல்றாரு. ஞானத்தின் திருவுருவை நான்முறை மறையின் தனித்துணையை வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர் மலர் கொழுந்தை தேனக்க மலர் தொழுக்கும் திருஞான சம்பந்தர் என்று சொல்லி அந்த பாடல் வரும். அது வந்து அணைந்தவர் தொழாமனும் மலர்புகழ் சண்பை அந்தனருக்கெல்லாம் அருமறை பொருள் என வந்தார். அரிய மறைப்பொருளாக போன்று அங்கு வந்து வந்து உதித்தார் இல்லையா, அவதாரம் செய்தார் இல்லையா. சந்தனித்தில சிவிகை நின்று இழிந்து அந்த சந்தன மனம் வீசக்கூடிய முத்துக்களால் கோவை செய்யப்பட்ட அந்த சிவிகை என்று பல்லக்கு என்று சொல்லும்ல, அதிலிருந்து ஞான சம்பந்த பெருமான் இந்த தொண்டர்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைக்க வருகிறாள் என்று கீழே இடிந்து இறங்கி எதிர்த்தாழ்ந்தே அவர்கள் வந்து வணங்காமும் இவரு தாழ்ந்து வணங்குகிறார். அப்படி எதிர்த்தாழ்ந்தே சிந்தை இன்புற இறைவர்தம் கோயில் முன் சென்றார். அவர்களை வணங்கி மன மகிழ்ச்சியுடன் ஒரு 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 பெரிய வந்து ஆவடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை காண போகிறோமே என்று சொல்லி நமக்கு யாரையோ உற்றாரையோ உறவினரோ ரொம்ப நெடுங்காலம் காணாவிட்டால் நமக்கு எந்த அளவு ஒரு வேட்கை இருக்கும் அவர்களை காண வேண்டும் என்று. அதே போல ஒரு ஆவலோடு அங்கு மன மகிழ்ச்சியோடு அங்கு உள்ள போறார். அது என்னன்னா நீடு கோபுரம் இறங்கினா கோபுரத்தையே வந்து அதுதான் வந்து அதிசேஷ சூழலிங்கம். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அருவுருவ திருமணியாக இருக்கிறது இருப்பது சூக்ஷ்மலிங்கம் என்றும் கருவறையை தூளலிங்கம் என்றும் சொல்லுவான். அந்த ராஜகோபுரத்தை என்னன்னா இதை பாதத்துக்கு வந்து ஒப்பிடுவார். ஒரு வகையிலே பார்த்தால் ராஜகோபுரத்தை வந்து பாதத்திற்கு கூட ஒப்பிடுவார்கள். அதை வந்து அதை விட வந்து தூளலிங்கம் ஒப்பிடும்போது அது சூக்ஷ்மலிங்கம். சூக்ஷ்மம்னா நுண்பொருளாக இருக்கக்கூடியது. அதே போல வந்து அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த விமானமும் அருவுருவமா தானே இருக்கு. அது தூளலிங்கம்பாங்க. ராஜகோபுரத்தை இருக்கக்கூடிய கோயில்ல அதை விட சூழலிங்கம் என்று சொல்லலாம். அதனாலதான் எங்கே நான் வந்து பயணம் பண்ணா கூட தொலைவில் தெரியக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை பார்த்து வணங்கினாலே அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை பார்த்து வணங்கியதற்கு சமம். இப்போ மூலமூர்த்தியை வந்து நம்ம வணங்குறோம். அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய லிங்கமூர்த்தியை வணங்குவது எங்குமே வந்து நிறைந்திருக்கக்கூடிய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லையே இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய அருவமாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை வந்து குறிக்கும். இங்க வணங்கினா அந்த பெருமானுக்கு போய் சேரும். அப்ப அந்த சாமி இருக்கக்கூடிய விமானத்தை வணங்கினா, கருவறை விமானத்தை வணங்கினாலோ அவருக்கு போய் சேரும். அங்க இருக்கக்கூடிய ஸ்தூலமாக வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஓங்கி வனலாக எழுந்திருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை வணங்கினாலே அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய லிங்க திருமணியை வணங்கியது போலவும் அந்த லிங்க திருமணியை வணங்குவதன் மூலம் எப்படி பறந்து எங்கும் நிற்கக்கூடிய பெருமானை வந்து வணங்குவது போலவும் அப்படி வந்து பொருள்படும் என்று சொல்லி. அதனாலதான் நம்ம வந்து கட்டிடங்கள் கட்டும்போது பல பேர் என்ன செய்யறாங்க, இப்ப நம்ம இடத்துலயே நான் கோயிலிடமாகத்தான் இருக்கோம் எல்லாம் சூழ உள்ள வீதிகளில் பல வீடுகளை எல்லாம் வாங்கி கொண்டு வானலாக கட்டடம் கட்டி இந்த கோபுரங்களை எல்லாம் மறைக்க முடியாது. ஏன்னா அங்க ஞானசம்பந்த பெருமான் மதுரை எல்லையை வந்து அடைந்து விட்டார் என்று தெரிந்த உடனே குலச்செரியார் மங்கையர்கரசியார்கிட்ட சொல்ல, நீங்கள் போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, அங்கே இருந்து வந்து எல்லையில நெடுஞ்சாங்கிடையாக வணங்கி மதுரையோடைய எல்லையில வந்து ஞானசம்பந்த பெருமான் பல்லக்கில் வருவர நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து அப்புறம் இவர் வந்து மேலே எழும்புகிறார். அப்ப நலமெல்லாம் விசாரித்து விட்டு ஆலவாய் எங்கு உள்ளது என்று கேட்கும்போது அதோ மாளிகைகள் எல்லாம் வந்து தெரிகின்றதே, அதுதான் நமது ஆலவாய் அண்ணலுடைய ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி அங்கிருந்து காட்டுகிறார்னா அப்ப வந்து கட்டடங்கள் இல்லாமல் தொலை தூரத்துல இருந்தெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டர் அப்படிலாம் இருக்குங்களா. அரையணி நல்லூருக்கும் அண்ணாமலைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு. அரையணை நல்லூரை வந்து போற்றி வணங்கி விட்டு அந்த மீளவும் வந்து அந்த மலையிலேயே சிலர் கூட அந்த ஒரு பெரிய ஒரு திருமணத்தின் உள்ள பாறை வடிவில் உள்ளது என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த மேலே தெரிவது பாறை, உள்ளே மலை இருக்கிறது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மலை வந்து இருந்து சுற்றி மண்மேடிட்டு ஓரளவு வந்து பாறை போல தோன்றுகிறது என்றாலும் அது ஒரு மலை தான். அரையடி நல்லூரும் ஒரு மலை. இப்பொழுது குடமுழுக்கு வருகிறது. இன்றைக்கு நான் என்னுடைய முகநூல்ல அந்த செய்தி அரையணை நல்லூரும் பக்கத்தில் அதிலிருந்து தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோவிலின் வீரட்டமும் இப்பொழுது 15/9 திருக்கோவில் வீரட்டம் வருகிறது. இது அதற்கு முன்னதாகவே ஆகஸ்ட் மாசத்துல இந்த அரையணி நல்லூர் வருகிறது. ரெண்டையும் குறித்து சுருக்கமாக 1.5 நிமிடத்திலே நம்முடைய கோமல் காசேகர் முகநூலிலே இன்றைக்கு அந்த தகவல்களை வந்து பதிவிட்டிருக்கிறேன். அப்போ என்னன்னா அரையணை நல்லூர்ல
அவர்கள் தொண்டர்கள் வந்து காட்டா தொலைவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை வந்து பார்க்குறாங்க. அப்ப நாம வந்து இப்பொழுது நம்ம ரயில் பயணத்துல வரும் பொழுது அங்கே விழுப்புரத்திலிருந்து காட்பாடி போகும்பொழுது நம்ம இதை பார்க்கலாம் இல்லையா? நமக்கு திருக்கோவிலூர் வீரட்டம்லாம் தெரியும். அந்த பெருமா கோவில் கோபுரம் தெரியும், திருக்கோவில் வீரட்டம் தெரியும், அரையணி என்பவர்லாம் நமக்கு தெரியும். அதே போல வந்து அண்ணாமலை வந்து நெடுந்தொலைவு நாங்க வந்து சென்னையில இருந்து இப்படி வரும்பொழுது, இதுல திருவண்ணாமலையிலிருந்து நம்ம வரும்பொழுது, அந்த பாதையில வரும்பொழுது, அண்ணாமலை வந்து நெடுந்தொலைவு அண்ணாமலைக்கு வந்து அந்த மலையை அங்கே அந்த ரயிலில் இருந்தபடியே வந்து தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது நெடுந்தொலைவு தெரியும். அதுக்கு அது வந்து அணுகும் முன்பு நெடுந்தொலைவு தெரியும். ஆனால் இப்பொழுது என்னன்னா பல ஆலயங்கள்ல வந்து கட்டடங்களை எல்லாம் கட்டி இந்த மூலஸ்தானம் இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமிமலையில பார்க்கவே முடியல. சூழ வரும்பொழுது அதை வந்து தரிசிக்கவே முடியாத அளவுக்கு அந்த வீதியோட உட்புறமாக உள்ளவர்கள் அப்படி கட்டடங்களை எல்லாம் மாளிகைகளை எல்லாம் கட்டி அதெல்லாம் வந்து ஒரு ஏற்புடையதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நாம வந்து அடியார்களுக்கு ஏதாவது அப்படி வந்து சொத்து கிடைக்கப்பெற்றால், அங்கே 5 மாடி, 7 மாடி என்று நாம் கட்டி அந்த தவறுக்கு ஆளாகக்கூடாது என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஒரு அப்படி மறைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வழிபடுவது தடுக்கப்படுதில்ல. ஆக வந்து என்ன செஞ்சிருக்காரு? நீடு கோபுரம் இறங்கினா கோபுரத்துக்கு முன் கீழே விழுந்து வணங்கி அப்படிதான் போவாங்க. அப்படிதான் வந்து பல ஆலயங்கள்ல சுற்றப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அப்படி விரித்து கொள்ள வேண்டும். நீடு உயர்ந்தன்னா வானளாவு உயர்ந்த அந்த கோபுரத்தை வந்து இறங்கி தொழுது உள்புகுந்து இந்த ஆலயத்துக்குள்ள புகுந்து நீள்நிலையால் மாடு சூழ் திருமாளிகை வளங்கொண்டு வணங்கி அந்த பெருமானுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாளிகை எல்லாம் உள்ளேயே இருக்கக்கூடிய அதையெல்லாம் வந்து வளங்கொண்டு வணங்கி ஆடும் ஆதியை எப்பொழுதுமே உலக இயக்கத்திற்காக ஆடக்கூடிய ஆதியாகிய பெருமானை ஆவடுதுறையில் ஆரமுதை ஆரமுதாக ஆவடுதுறையில் இருக்கக்கூடிய பெருமானை நாடுகாதலில் பணிந்து எழுந்து அருந்தமிழ் நவிட்டார். ஒரு அருமையான ஒரு திருப்பதியும் பாடியிருக்காரு. நம்முடைய தவ குறைவு அது கிடைக்கவில்லை. அன்பு நெடிய அறிவு கண்பொழியும் ஆர்வத்தால் அப்ப வந்து உள்ள எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மகிங்கிறார்கள். அன்பு நெடிய அறிவி கண் பொழியும் ஆர்வத்தால் இந்த கண்ணுல வந்து திருமுன்பு அவர் நின்று போற்றியே புறம்பனை முத்தம புறம்பு வந்து அணைந்த அந்த ஆலயத்தை வந்து இறைவன் திருமுன்னிலிருந்து அகன்று போற்றி வெளியிலே வந்த அந்த முத்தமிழ்வரகராகிய முத்தமிழுக்கும் தலைவனாகிய ஞானசம்பந்த பெருமான் துன்பமோ மன திருத்தொன்றதம் உடன் தொழுதே இந்த துன்பங்கள் எல்லாம் சென்ற அங்க இருக்கக்கூடிய திருத்தொன்றர்களோடு உடன் அவர்களுடைய தொழுது இன்பமேவி அவர்களுடைய வந்து போற்றி வணங்கி கொண்டு ஒருவரை ஒரு தொழுது இன்புறு சிந்தையோடு அந்த திருப்பதியிலே விரும்பி வீற்றிருக்கிறார். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா மேவி அங்கு உரை நாளினில் அங்கே வந்து அவரு இந்த திருவாவடுதுறை தளத்திலே மேவி அங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய தந்தையாராகிய சிவபாத இருதயருக்கு வந்து ஒரு ஒரு வயதுல வந்து சில வேள்விகள் சிவ வேள்விகள் எல்லாம் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேள்விகள் எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு பெரும் பொருள் வேண்டும். பெரும் பொருள் வேண்டும் என்றால் சிவபாத இருதயர் போய் யாரை போய் கேட்பாரு? அதை வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு உள்ள நிலையை தெரிவிக்கிறார். மேவி அங்கு உரை நாளினில் வேள்வி செய்வதற்கு ஆவது ஆகிய காலம் வந்து அனைவுற சிவபாதர் இருதயருக்கு அவர் அந்த வயதிலே செய்யக்கூடிய வேள்விகளை எல்லாம் ஈற்ற வேண்டிய அந்த காலமெல்லாம் வந்து சேருது. அணைந்து நம்ம ஞானசம்பந்த பெருமானிடம் அணைந்து தாவில் சண்பையர் தலைவருக்கு அந்த பெருமைக்குரிய அந்த சண்பை தலைவனாகிய ஞானசம்பந்தர்கிட்ட தாதையார் தாமும் போவதற்கு அவரை விட்டு விடைபெற்று போவதற்கு அரும் பெருள் பெற எதிர் நின்று போகின்றார். இது முன்னதாகவே ஞானசம்பந்த பெருமான் இந்த பயணத்தை தொடங்கும் பொழுதே அவர் அப்பா என்னன்னா அது 280வது பாடல்ல வருது ஞானசம்பந்த பயணத்துல. அப்போ வந்து நானும் உடன் நீங்கள் இங்கே இருங்கிறாரு. இல்லை நானும் உன்னோட உடன் வரேன், எனக்கு வேள்வி செய்யும் காலம் வரும் வரை நான் உன்னோடு உடன் வருகிறேன் என்று சொல்ல அப்பொழுது அவரோடு சேர்ந்து வருகிறார். இப்பொழுது இங்கே விடைபெறுவதற்காக பொருள் வேணுங்கிறத அவங்க சொல்றாரு. தாமும் போவதற்கு அந்த சீர்காழிக்கு அந்த இவர் வந்து சிவபாதர் மீண்டு போவதற்கு அரும்பொருள் பெற அரிய பொருள் வேண்டுமே என்று சொல்லி புகன்று இது போல வேள்வி செய்யணும், நான் எனக்கு காலம் வந்து விட்டது, நான் சீர்காழிக்கு செல்வேன், எனக்கு பொருள் தேவைப்படுகிறது என்று
தன்னுடைய மகனார்கிட்ட ஒரு ஆச்சாரியார்கிட்ட விண்ணப்பிக்கிறார். இதை கேட்ட உடனே ஞானசம்பந்தர்கிட்ட எதிர்ப்பு இல்லை. ஒரு ஆச்சாரியர்கள் வருவாருன்னா யாருன்னா அங்க அவரை சூழ இருக்கக்கூடியவர்கள் தான் அவரை அந்த பயணத்தை எல்லாம் வந்து இது பண்ணுவார்கள். நல்லோர்களிடம்லாம் பொருள் பெற்று நல்ல இடங்கள் எல்லாம் தங்க வைத்து இப்படிதான் அழைத்து செல்வார்கள். இவருக்கு வந்து பொருளை வந்து ஏன்னா இந்த உலகத்தை பிறக்கும் போதே ஞானசம்பந்தர் புற உலக சிந்தனையெல்லாம் தம்மை வந்து பற்றாத இந்த உயிரறிவை பற்றி இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் கொடுக்காதவாறு வந்து வாழ்ந்தவர் ஞானசம்பந்தர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே உடல் எடுத்து பிறந்து விட்டாலும் இந்த புற உலக தொடர்பு அற்று எப்பொழுதுமே இறை சிந்தனையாலே உங்க உயிரை நிறைத்து இருக்கக்கூடிய பேரது உடையவர். அவருக்கு பொருளை பத்தி என்ன தெரியும்? பொருள்னா என்னன்னா அந்தமில் புகழாவன்னு அவருடைய துறையில இருக்கக்கூடிய இறைவனுடைய கழல் அல்லாது வேற எதுவுமே இல்லை. சிந்தையில இருக்கக்கூடியவர் தானே. தந்தையார் மொழி கேட்டலும் 423வது பாட்டு. இந்த பணம் பொருள் வேணும்னு கேட்கிறாருல, முந்தைய நாளிலே மொழிந்தமை நினைந்து அந்த 280வது பாட்டுல வந்து சொன்னார்ல, நான் வந்து வேலி செய்யும் காலம் வரை உங்களோடு வருகிறேன் என்று சொன்னார்ல, அதை வந்து நினைவுக்கு வருது ஞானசம்பந்த பெருமானுக்கு. அருள்முன்னி அப்ப என்ன நினைக்கிறாரு? அந்தமில் பொருளாவன என்றைக்குமே முடிவே இல்லாத பொருள் எது? ஆவடு ஆவடு துறையில் எந்த யார் அடி தலங்கள் என்றோ முடிவில்லாத என்ன உலகியல் பொருளை வந்து என்னிடம் வந்து விளைகிறீர்களே, அந்தமில்லாத முடிவில்லாத பொருள் நீங்க வேள்விக்காக எனக்கு வந்து இந்த உலகியல் பொருளை என்கிட்ட வந்து வேண்டும் என்று விளைகிறீர்களே, எந்த முடிவுமே இல்லாத பொருள் ஆவடுதுறை அறங்கழல் இருக்கின்றது அல்லவா என்று சொல்லி அந்தமில் பொருளாவன ஆவடுதுறையில் எந்த யார் அடித்தளங்கள் அன்றோ என்று எழுந்தார். என்ன அங்க போய் விண்ணப்பிக்கிறார்? தகுதியானவர் தகுதியான காரணத்திற்காக நம்மிடம் வந்து ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது அதை கொடுக்க முடியலன்னா அதனால வரக்கூடிய மனத்திடர் வருது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடரிழப்ப வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பெருமான் வந்து விளைவிக்கிறார். அது அங்க சுட்டிதான் அந்த பாடல்ல வந்து இதுவோ எம்மை ஆளுமாறு என்று பாடுகிறார் இல்லையா? சென்று தேவர்தம் பிரான் கோயில் முன்பு எய்தி அங்க பெருமானுடைய அப்பா வந்து கேட்டதுக்கு அப்புறம் என்ன அப்பாங்கிற உறவு இல்லை. அவர் அங்க வந்து உலக வழக்கில் உறவாக இருந்தாலும் அவர் ஒரு தவசீலர், ஒரு சிவ தவசீலர் என்ற முறையில எடுத்துக்கொள்ள வேண்டாம். கோயில் முன்பு எய்தி நின்று போட்டுவார். நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்று மற்றிலேன். அவர் வந்து நிறைய பணம் வேணும்னு என்கிட்ட வந்து விளங்கி சொல்றாரு. அவருக்கு ஈவதற்கு என்னிடம் என்ன இருக்கு? என்கிட்ட ஏது பொருள்? ஈவது ஒன்று மற்றிலேன் உன் அடி அல்லது ஒன்றறியேன். உன்னுடைய திருவடியை தவிர இறைவா எனக்கு எதுவுமே தெரியாது. இது எதற்குன்னா நமக்கு வந்து பல இன்னல்கள் வாழ்க்கையில வந்து வரும்பொழுது, பல காலகட்டங்கள்ல பல இடர்கள் வரும்பொழுது முற்றிலுமாக சரணடைந்து உன்னுடைய திருவடியை தவிர ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சொல்லி இங்கதான் வந்து திரு ஆவடுதுறையில ஞானசம்பந்தர் பெருமான் பாடினார். ஆர் எனக்கு உறவு, வேற யார் எனக்கு உறவு? உற்றார் வேறுள்ளரோ என்று அப்படி சொல்லுவார் இல்லையா? வேற யாராவது இருக்காங்களான்னு. அதே போல நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்றும் மற்றில்லை. எதுவுமே என்னிடமே இல்லையே. உன் அடி அல்லது எதையுமே அறியேனே. உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு என்ன தெரியும்னு சொன்னா முழுவதுமாக திருவடி சிந்தை. தியானிய பொருளாகவும் வந்து திருவடியை சிந்திக்கிறது, எப்பொழுதும் திருவடியை போற்றுவது, திருநாமத்தை சொல்வது, நடக்கும் பொழுதெல்லாம் ஒரு 12 அடி இந்த இது துவாத சார்ந்த வெளின்னு 12 அங்குலம் சொல்லுவாங்க தலையில இருந்து. 7வது தலம்னு சொல்லுவாங்க. அது இங்கே பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய 1000 தாமரை எதிர் மலர்களை வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை எப்போதுமே சிந்தை செய்யக்கூடிய பாங்கு உடையவர் ஞானசம்பந்தர். இதெல்லாம் நாமும் செய்யணும். இறைவன் நம்மளோடயே வந்து தோன்றா துணியா வந்து இருக்காரு என்ற அந்த உணர்வோடய நம்ம வந்து அந்த உணர்வை கொண்டு வரணும். ஒன்று அறியன் என்று பேரருள் வினைவிய செந்தமிழ் எடுத்தார். ஒரு பேரருளை பெருமானே அருள வேண்டி எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இது யாரு? பெருமான் தானே ஏற்படுத்துறாரு. அவருக்கு நீள்நிதி வேண்டுமானால் வேற யாராவது ஒரு பெரிய வந்து வழிபாட்டு நெறியில உள்ள பெரியோர்களிடம் வந்து தெரிவித்து அப்படி கூட அதை ஏற்பாடு செய்திருக்கலாம். அவருடைய நிலை என்ன என்றால் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிவபாத இறுதியர் வந்து திருஞான சம்பந்த பெருமனை வந்து பெறுவதற்கு ஒரு பேறு பெற்றிருக்காரு. எப்படி வந்து ஒரு பெரிய தவசீலர். மேதினியில் சமன்கையர் சாக்கியர்தம் போய் நிறுத்தே ஆதி அருமறை வழக்கம் அருகி அறநடிகார்பால் போதி சாதனம் போற்றல் பெற செய்யாது ஒழிய கண்டு ஏதமிழ் சீர் சிவபாத இருதயர்தான் இடர் உழந்தாருன்னு சொல்லி இன்றைக்கு என்ன நிலை இருக்கிறதோ அன்றைக்கு இருக்குது. மேதினிகள்னா இந்த உலகத்துல, சமன்கையர்னா கீழோர் என்று பேரு, சாக்கியர்கள் அந்த இப்ப 2 சமயம் இருக்கிறது போல அப்ப இருந்திருக்கு. பொய் மிகுத்தே
அவர்களுடைய நீதி நூல்களிலிருந்து வழி பொய்களையே புகன்று வாழக்கூடியவர், பொய் முகத்து. இங்க என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆட்கள்லாம் மயங்கி ஆதி அருமறை வழக்கம் அறிவி வேதங்கள் இருந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கு இல்லையா, இந்த மறை வழக்கு இல்லாத மாபாவிகளாக நம்மவர்களே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறைஞ்சு போதுங்கிறார். ஆதி அருமறை வழக்கம் அறிவி அறநடியார்பால் பூதி சாதனம் போற்றல் செய்ய பெறாத ஒழிய கண்டு. நம்முடைய அரணாகிய பெருமானுடைய அடியார்களிடையே இந்த விபூதியை வந்து முழுவதுமாக போற்றி அணிவது இல்லாத ஒரு நிலை அப்படி ஏற்பட்டிருக்குது. நம்மவர்களும் யாருமே அணிய மாட்டேங்கிறாங்களே. காலையில் நான் வந்து கேட்டா என்ன வந்து நெட்டில ஒண்ணும் இல்லைன்னா, நான் காலையில அணிந்து கொண்டுதான் வந்தேன் வியர்வையில். அதுக்குதான் பூதி பையர்னு சொல்லியிருக்காரு சாமியே. விபூதி பைய கையில வச்சிருக்காருல்ல. அவ்வப்போது அணிந்து கொள்ளணும். அந்த பெருமை தெரியல. ஞானசம்பந்த பெருமான் இதுக்கு மேல என்ன செய்வார்? ஒரு நாடகத்தையே நடத்தி ஞானசமுத்திர கருவியாக வைத்து அந்த திருநீற்று பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு அந்த திருநீரை முழுவதுமாக காப்பாக அணிவதால் என்னென்ன வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று அதையும் பட்டியலிட்டு, என்னென்ன வாழ்வியல் இன்பங்கள் எல்லாம் மிகும் என்று அதையும் பட்டியலிட்டு ஒரு திருப்பதியுமே அருளி செய்தும் நமது அதை படித்தோம், அறிந்தோம், அதையே பாராயணம் செய்தோம். நம்மவர்கள் வந்து முழு நீர் அணிவதில்லை. அப்படிப்பட்ட அங்க நிலை இருந்திருக்கு. ஆதி அருமறை வழக்கம் அருகே அறநடியார்பால் பூதி சாதனம் போற்றுகிற செய்யாது ஒழிய கண்டு ஏதமிழ் சீர் எந்தவித குற்றமும் இல்லாத சிவபாத இருதயர் தான் பேருழந்தார். அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்காக எனக்கு ஒரு ஒரு புதல்வன். எதற்காக புதல்வன்னா வேணும்? இந்த இழிநிலை இருக்கு இல்லையா, நமது சைவ சமயத்துக்கு ஏற்பட்ட இழிநிலை, அதனால் வந்து உலகிற்கு ஏற்படக்கூடிய இடர்பாடு இவைகளை எல்லாம் வந்து நீக்குவதற்கும் இந்த பொய் நெறிகளை எல்லாம் அழித்து ஒழிக்கவும் ஒரு புதல்வன் வேணும் என்று சொல்லி அங்கு தில்லையிலே இருக்கக்கூடிய தூக்கிய திருவடிய பெருமானுடைய நட்ட பெருமானின் தூக்கிய திருவடியை சிந்தனை செய்து அதன் விளைவாக ஞானசம்பந்தர் வந்து அவதரிப்பது அங்க ஒரு வரலாறு. இப்போ என்ன செய்யறாருன்னா, அப்ப அப்படி கேட்கிறாரு. அவர் வந்து ஒரு சாதாரணமானவர்கள் என்பதற்கு சொன்ன சிவபாத இருதயர் வந்து அந்த பகவதி அம்மாள் வந்து ஞானசம்பந்த பெருமானே போற்றவும் தவம் செய்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய புகழை நாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பாடலை வந்து அதுக்காக மனப்பாடம் பண்ணி வச்சேன். ஏன்னா ஞானசம்பந்தருக்கே மூலம் இல்லையா, அதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டாமா? நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்று மற்றிலேயும் உன் அடி அல்லது மற்ற வேறு அறிய உன்னுடைய திருவடியை தவிர இறைவா எனக்கு என்ன தெரியும் என்று சொல்லி இது வந்து நான் வந்து பயில வேண்டும். திருஞான சமுதிரம் அப்படி சொல்லிட்டு போனாருன்னு நம்ம படிச்சுட்டு நம்ம போகக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும்? திருவடி சிந்தையிலும் எந்த நன்மை விளைந்தாலும் திருவடியால் விளைந்தது என்று ஒரு நன்றி உணர்வோம். எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் இறைவா உன்னுடைய திருவடியே சரணடைந்திருக்கேன், இப்படிப்பட்ட சூழல் வருகிறது, என்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி வேண்ட வேண்டும். அதுதான் சொல்றாரு. பேரொருள் வினைவிய சிந்த பேரொருள் எனக்கு நீ அருள வேண்டும் என்று வினவுதல் என்றால் ஒரு கேட்டல்னு சொல்றோம் இல்லையா? கேட்டல் என்றால் காதால் கேட்கறது தான் கேட்டல். வினா என்றுதான் எழுத வேண்டும் இல்லையா? வினவிய செந்தமிழ் எடுத்தாரு. செந்தமிழால இந்த திருப்பதிகத்துல எடுத்தாரு. அந்த திருப்பதிகத்தை எப்படின்னா எடுத்த வன்தமிழ் பதிகம். அந்த திருப்பதிக அமைப்பு எப்படி இருக்குன்னா, 4 அடியின் மேல் 4 அடி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 2 வருது பாருங்க. இருசீர் தொடுத்த இன்னிசையார் அங்க 4 அடி ஒரே சீரா வரும். அடுத்தது இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணை என்று வருது இல்லையா, அதை சொல்றாரு. மடுத்த காதலில் வள்ளலார் அடியினை வழுத்தி அடுத்த சிந்தையால் ஆதரித்து அஞ்சலி அளித்தார். அந்த மடுத்த காதலில்னா நிறைந்த காதலோடு இறைவனுடைய வள்ளலாராகிய இறைவனுடைய இணையடியை வந்து போற்றி பரவி இடையறாத சிந்தனையால் ஆதரித்து அஞ்சலியாய் செய்தார். இது வந்து இந்த நிலையில அப்ப வந்து இந்த இப்ப திருப்பதிகத்தை நம்ம வரல போகிறாரு. அடுத்த பாடல் நம்ம இதுல பார்க்கலாம். இப்ப நம்ம திருப்பதிகம் கிட்டத்தட்ட நமது அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இந்த 5 எழுத்து பதிகம் 4, திருநீற்று பதிகம், அப்புறம் இந்த பொருள் கிடைக்குங்கிறதுக்காக இந்த நாவடுதுறை பதிகம்லாம் நிறைய பேர் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க பொதுவாக. அது வந்து பொருளை நன்றாக மெய்ப்பொருளை உணர்ந்து இப்ப ஏற்கனவே எல்லோருக்கும் பொருள் தெரிந்து உணர்ந்திருப்பார்கள். இருந்தாலும் வந்து இன்னும் நல்லா அதுல உள்ள நுண்பொருள்களை எல்லாம் விளக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் வந்து இப்பொழுது எடுத்து பார்ப்போம். 4 அடி மேல் வைப்பு என்று இந்த பாடல்களுடைய அமைப்பு முறைக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். 4வது திருப்பதி 3வது திருமுறையில 4வது
திருப்பதிகமாக அமைந்திருக்கிறது. காந்தார பஞ்சமம் என்ற ஒரு பண்ணிலே பாடப்பட்டிருக்கிறது. அன்பர்கள்லாம் சைவன்.org என்று அதாவது அது வந்து வர்த்தக ரீதியான தளம் இல்ல. ஒரு பிராமணர் அவருடைய சொந்த செலவிலே அதாவது வாழ்க்கையே அதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். நம்முடைய 12 திருமுறைகளையும் அதை ஏற்றி, இந்த திருமுறைகளை எல்லாம் பல ஓதுவார்கள். இப்பொழுது இது இடறினந்தலைவர்னா சர்க்குணநாதர் ஓதுவார் பாடியிருப்பாரு. மதுரை முத்துக்குமரன் பாடியிருப்பாரு. திருத்தணி சாமிநாதன் என்பவர் பாடியிருப்பாரு. சம்பந்த ஓதுவார் பாடியிருப்பாரு. ஒரே பதியத்தை 4 பேரோ 3 பேரோ பாடியிருப்பாங்க. அந்த பதிவுலாம் இருக்கும். அங்க சைவம் SHAIVAMன்னு நம்ம தட்டினாலே ஒரு நந்தி தோன்றும். அதை வந்து நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தினமும் அதை பயன்படுத்துறேன். அதுல வானொலி வேற இருக்கு 24 மணி நேரமும். பல ஆச்சாரியர்கள், பெரிய அறிஞர்கள்லாம் பேசுவார்கள். நாங்கெல்லாம் கேட்போம். நாங்க வந்து பேசினா கூட பேச்சாளர்களானாலும் பிறர் பேசுவதெல்லாம் காது கொடுத்து கேட்போம். ஏன்னா நம்ம அறியாத தகவல்கள்லாம் அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு வந்து உணர்த்துவார். அதுவரை நான் எப்பொழுதுமே வந்து கல்விக்கு எல்லை இல்லை, நானே வந்து எல்லாம் கற்று தீர்ந்து விட்டேன்னு வந்தேன்னா நம்மை விட நமக்கு எதிரியே கிடையாது. நான் தினமும் அவர் யாராவது அந்த ஓய்வு நேரத்தில் இருக்கும்பொழுது சரி சைவன் வானொலியை கேட்போம் அப்படின்னு. அதே போல அந்த பண்ணை வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள கொண்டாந்துடலாம். இது வந்து தொடர்ந்து கேட்டோம்னா இந்த பண்ணை கொண்டாந்து இசைத்து பாடினோம்னா எளிதாக இறைவனுடைய அருளை பெறலாம் என்பது நிறைய தொடர்கள்லாம் இருக்கிறது. இது நிறைய அன்பர்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து ஞானசம்பந்தருடைய மனத்தோட சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு தகுதியான காரணத்திற்காக ஒரு தகுதியானவர், ஒரு இறை அருளாளர், தந்தைங்கிறதே விட்டுடுங்க, தன்னிடம் பொருள் வேண்டி நிற்கிறாரு. தன்னிடம் வந்து என்ன இருக்குன்னா இறைவனோட திருவடியை சிந்தையை தவிர தனக்கு எதுவுமே சொத்து இல்லை. அதுதான் அந்தமில் பொருளாவன எல்லை இல்லாத பொருள் வந்து இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடி தான் என்று இருக்கக்கூடியனா. இப்ப அவருக்கு நான் பொருள் கொடுக்க வேண்டும், உலகில் பொருள் கொடுக்க வேண்டும். அப்ப யாரிடம் வந்து வினவுவது? ஆறு எனக்கு உறவு? அந்த பெருமான் தான் உறவு. அவருடைய திருவடியே சரண் என்று சொல்லி அந்த மனநிலையில இந்த இந்த திருப்பதியை தருகிறார். அந்த மனநிலைய இறைவன்ட்ட ஏதாவது வேணும்னா, ஒரு பேரொருள் விளையணும்னா அந்த மனநிலையை ஒரு நியாயமான காரணத்திற்காக நியாயமாக வேண்டி பெறுவதில் வந்து தவறு இல்லை உலகில். அது சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறுலேயே பல இடங்கள்ல அவர் பொருள் வேண்டி, அதாவது நியாயமான காரணத்திற்காக இந்த சிவ திருத்தொண்டுகளுக்கு தேவைப்படும் அளவுக்கு அவர் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறாரு. இல்லற செலவுகளுக்கும் தானே வாங்கியிருப்பாரு இல்லையா? பெருமான்கிட்ட தானே வாங்கி செய்யறாரு. இப்ப இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவில் கடலினில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனில் இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று மற்றும் எமக்கு இல்லையே, ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணி என்று சொல்லி ஆவடுதுறையில இருக்கக்கூடிய பெருமானே, எப்பொழுதுமே உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு என்ன இருக்கு? அதே தானே நான் தொழுது எழுதுறேன். எழும்போதும் சிந்தித்து எழுவாருக்கு வந்து அருள் செய்யக்கூடிய பெருமான். சிந்தியா எழுவார் வினையை தீர்ப்பதால் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று சொல்லி அந்த திருப்பாசிரியர்கள் சொல்லுவார். வெந்த சாம்பல் விரையென பூசியே தந்தையோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ என்று சொல்லி உடம்பு பூரா வந்து இந்த வெந்த சுடுகாட்டை சாம்பலை பூசிட்டு இருப்பாரு. அவருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஆனா யார் வந்து சிந்தித்து அவருடைய திருவடியை சிந்தித்து எழுறானோ அவர்களுடைய வினைகளை எல்லாம் தீர்த்து பேரருள் விளைவிப்பார் என்று சொல்லி அந்த பாடல் எழுத்து போன பாடல் ஒன்று திருப்பாசத்தில் உள்ளது. இடரினும் தளரினும் எனக்கு வந்து வாழ்வியல் இடருக்கு உன்னை வந்து வாழ்வியல் இவரை பொறுத்தவரை என்னன்னா இறைவனுடைய திருவடியை இடையராது சிந்திக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அதை தடுப்பதாக வந்து அமையக்கூடிய இடர்கள் வந்து அப்படி வந்தாலும் தளரினும் அதனால் வந்து மனத்தளர்ச்சி வந்தாலும் தேவையில்லாமல் இந்த உலகியல் சிந்தனைகளை எல்லாம் வந்து நம்மளை ஆழ்த்தி விட்டார்களே. எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை தானே சிந்தித்துக் கொண்டிருப்போம். திருவடி மறைக்கலாது இருந்த என்னை மையல் செய்து இம்மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னே என்று சொல்லி பாடினார்ல. அங்கேயே வந்து சிவலோகத்துல திருவடியை மறக்காம தானே இருந்தாரு. திருத்துருத்தி பதிகம் துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய், எனக்கு துறவ மீளம் வந்து எனக்கு உள்ள போவதற்கான வழியை காட்டு. துருத்தியாயினா திருத்துருத்தி என்ற திருத்தலத்திலே வீட்டிருக்கக்கூடிய பெருமான். திருந்தடி மறைக்கலாத இந்த மேம்பட்ட உன்னுடைய திருவடியை மறைக்கலாது இருந்த என்னை, நான் இந்த பிறப்பு எனக்கு நீ கொடுப்பதற்கு முன்பே நான் வந்து உன்னை மறவாமல் தான் அந்த திருவடி சிந்தையில இருந்து
அதை வந்து அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த பேரின்பத்து திருவடி மறக்கிலாது இருந்த என்னை மையல் செய்து ஏதோ ஒரு நீ மையல் பண்ணி இந்த மண்ணில் மேல் பிறக்குமாறு காட்டினாய். என்ன இங்க வந்து சீர்காழில பிறக்குமாறு பண்ணிவிட்டார். பிணிப்படம் உடம்பு பட்டு இறக்குமாறு காட்டினீங்க. இந்த பிணியும் வந்து பிறப்பு வரக்கூடிய இந்த உடலை கொடுத்து இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்கின்றதே. நான் என்ன தவறு செய்தேன்னு வேணும். அப்ப இடரினம் தளரினம்னா இடறு என்றால் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம அந்த தொடர் சேக்கரார் சொல்றாரு, நெடுங்களத்து ஆதியை அன்பால் நின்பால் நெஞ்சம் செலாவகை நேர் விளக்கும் இடும்பகையில் தீர்த்தருள் செய்வாயின்னு பாடினாருன்னு சொன்னால சேக்கரார் சொல்றாரு. இந்த மறையுடைய தாவிகளுடைய தோளுடைய என்று எடுத்து பாடுவது. அங்கே வந்து உனக்கு பணி செய்யக்கூடிய தொண்டர்கள்லாம் அவர்களுக்கு வந்து இந்த வாழ்வியல் இடர்கள்லாம் வந்து தொடர்ந்து உனக்கு பணி செய்ய முடியாம நெஞ்சத்தை முன்பீது வைக்க முடியாமல் அப்போ வரக்கூடிய இடர்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அதான் சொல்றாரு. நெடுங்களத்து ஆதியை நெடுங்களத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஆதி பிராணாங்கிய சிவபெருமான் அன்பால் நின்பால் உன்னிடம் நெஞ்சம் செலாவகை அவர்களுடைய நெஞ்சத்தை வந்து இடையராது அந்த சிந்தையை வந்து நெஞ்சத்தில் நெஞ்சம்னா உயிரறிவு வேற ஒன்றும் நேர் விளக்கம் விளக்கக்கூடிய இந்த உலகில் இடர்களை தீர்த்தருள்வாய் இடும்பகையில தீர்த்தருள்வாய் என்று ஏத்தினார் என்று சொல்லுவார். அதே போல இப்ப இடர்னா என்னன்னா இவருக்கு என்ன இடரு? இறைவனுடைய திருவடியை வந்து சிந்திப்பதிலிருந்து அதை விளக்கக்கூடிய இந்த புற உலக மாயா இடர்கள் வந்து என்னை வந்து துன்புறுத்தினாலும் அதனால வந்து இறை சிந்தனையிலிருந்து என்னை விளக்குகின்றனவே இந்த சிந்தையெல்லாம் என்று சொல்லி எனக்கு மனத்தளர்ச்சி வந்தாலும் எனது உரு நோய்னா உற்ற நோய் பிறவி நோய் வினை தொடர்ச்சியால வந்து வரக்கூடிய உரு நோய் உற்ற நோய் உரு நோய் என்று சொல்லி வினைத்தொகையாக இருக்கிறாரு. எனது உரு நோய்னா என்னை இந்த பூமியிலே நீ வந்து பிறப்பித்து நான் வந்து ஏதோ இறைவனே செயல்படுத்துகிறாங்கிற ஞானத்தால என்னை வினை தொடர்க்கு வராது. இருந்தாலும் என்னை போல வந்து எல்லோருக்கும் வந்து இந்த பிறப்பு இறப்புகளை வந்து நீடிக்கக்கூடிய வினை இருக்கு. அது வந்து தொடரணும். எனது ஒரு நோய் தொடரணும். உணகழல் தொழுதவன் எது வேணாலும் என்ன வேணாலும் அப்படி செயலாக்க செய்வது முழுவதுமே இறைவன் என்ற அந்த ஞானம் உடையவர். நம்ம வந்து செயல்படுத்துவது இன்பமோ துன்பமோ நம்ம தவறு செய்யறோமோ நன்மை செய்யறோமோ எல்லாவற்றையும் நம்ம இயற்ற வைக்கக்கூடிய அந்த மூலம் அவர் நாம வந்து இயங்கக்கூடிய பொம்மை இல்லையா? அப்ப இதை போல வந்து எனக்கு வந்து உன்னுடைய திருவடியை நினைப்பதில இருந்து விலகக்கூடிய இடர்கள் வந்தாலும் அதனால எனக்கு மனத கவர்ச்சி வந்தாலும் மேலும் மேலும் வினைகளை என்னை இயற்ற வைத்து இந்த பிறவியை தொடர செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ வந்து ஏற்படுத்தினாலும் நான் வந்து உன்னுடைய திருவடியை வந்து தொழுது வேற எதையுமே தொழ மாட்டேன். உன்னுடைய திருவடியை எனக்கு தெரியாது, நீ அதுதான் எனக்கு அந்தம் இல்லாத ஒரு பொருள் என்று சொல்லி தொழுதெழுவேன். அப்ப இறைவனுடைய பெருமையை என்ன சொல்றாருன்னா, அப்ப அவர்கள் வந்து சரணடைந்து அந்த தேவர்கள் திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் வந்து அங்க பார்க்கடலை கடையும் பொழுது அந்த ஆழம் என்ற நெஞ்சும் காலம் என்ற நெஞ்சும் சேர்ந்து ஆழகால நெஞ்சு இந்த உலகத்தையே வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு வெம்மையோடு அந்த வெப்பத்தோடு வரும்பொழுது எல்லாம் இருந்து ஓடினார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் வந்து சரணடைந்த பொழுது அவரை வந்து காத்தாய பெருமானே உன்னுடைய திருவடியே எப்பொழுதும் இடையராது தொழுது கொண்டிருக்கக்கூடிய தொழுது எழக்கூடிய எனக்கு வரக்கூடிய இடர்களை காப்பது உன்னுடைய கடமை அல்லவா என்று இறைவன் வந்து அவர்களுக்கு அருளிய பேரறிவு திறமும் அந்த பெருங்கருணையின் அடையாளமாக மிடற்றிலே அந்த களமாக நஞ்சை வந்து அந்த நீலமணி போல் வைத்திருக்கிறாரே அதையும் சுற்றி அப்படிப்பட்ட பெருமானாகிய நீ எனக்கு வந்து அருளாமல் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்பதுதான் இங்க வினா. அதான் வினவிய திருப்பதி என்று சொல்றாரு இல்லையா? அதான் இடரினும் தளரினும் எனதொரு நோய் திருவிடனும் உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரனில் அடக்கிய வேதியனை. வேதத்தை வந்து இந்த உலகிற்கு கொடுத்து உலகத்தை வந்து படிச்சா போதுமா? மனிதன் எல்லாம் படிச்சா உயிர்களை எல்லாம் படிச்சா போதுமா? எப்படி வாழ வேண்டும், எந்த நெறியோடு வாழ வேண்டும், எவை வந்து கொள்ளத்தக்கன எவை தள்ளத்தக்கன எவை என்று சொல்லி அந்த வாழ்வியல் முறை அதுதான் சனாதன தர்மம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. வாழ்வியல் நெறிமுறைகள் தான் இருக்கு. எல்லோருமே சனாதன தர்மத்தை நாம் கடைபிடித்து வருகிறோம். யார் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களும் அதை கடைபிடித்து வருகிறார்கள். அது எது என்று தெரியாமல் வந்து ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இதுவோ எம்மை ஆளுநர் இப்படி உன்னுடைய திருவடியே சரண் என்று அதையே பற்றி நிற்கக்கூடிய இப்படிப்பட்ட எண்ணகையை வந்து ஆளும் முறைமை இதுதானோ என்று முறையீடு செய்கிறார். இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லை. எனக்கு வந்து அவருக்கு எனக்கு வந்து ஒரு
அவருக்கு வந்து ஒரு பொருள் தேவையை உருவாக்கி அவரை வந்து அணுகி என்னுடைய அவர்களிடம் வந்து பொருள்களுடைய தேவையின் அவசியத்தை தெரிவிக்க செய்த திருவிளையாடல்லாம் நீ செஞ்சது. இப்படிப்பட்ட திருவிளையாடலாம் நீ பண்ணலாமா? என்னிட்ட என்ன இருக்கு பொருள்? உன்னுடைய திருவடியே பொருள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனே. அப்பொழுது எனக்கு தந்தைக்கு வந்து அவருடைய அந்த காலகட்டத்திலே அவர் செய்யக்கூடிய சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேதாகம எல்லாம் ஏற்றுள்ளது. பொருள் தேவை. அந்த பொருளை வந்து விழைந்து அவரை என்னிடம் வந்து அனுப்பி, பொருள் என்னிடம் வந்து எதுவுமே ஈவதற்கு இல்லை என்று உனக்கு தெரியறதோட வேற யாருக்கு தெரியும்? தெரியும். இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் செஞ்சா இது சரியா என்று சொல்லி இன்னொரு இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுதான் என்னை ஆளும் முறைமையா? இப்படிப்பட்ட ஒரு மனசங்கடம் தகுதியான நபர் தகுதியான காரணத்திற்கு பொருள் விளையும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வந்து கொடுக்க முடியாவிட்டால் அதை விட கொடுமை இல்லை. நான்லாம் அனுபவித்திருக்கேன். நிறைய பேருக்கு உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கும். அது என்னன்னா அது அவர்களுக்கு வந்து அங்க போய் சேரக்கூடாதுங்கிறது இறைவனோட திருவுளம். அதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா அந்த வருத்தம் வராது. இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னொருள். இதுதான் உன்னுடைய இன்னொருளா பெருமானே. இப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்தி அவர் பொருள் விழைய வைத்து என்னுடைய மனசங்கடத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்குது. இதுதான் என்னை வந்து ஆளும் முறையோ என்று சொல்லி ஒரு வினவக்கூடிய ஒரு திருப்பதிகமாக இதை முழுவதுமாக அமைத்து அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த ஓரிரை கோட்பாட்டுல திருவடியை தவிர எதுவுமே சரணடையத்தக்க இலக்கு இல்லை என்ற ஒரு பெரிய ஞானத்தை, அரிய ஞானத்தை திருவடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஊமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமடைந்தார் அந்நிலையில் என்று சொல்றாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இதுதான் உன்னுடைய இன்னொருளா சாமி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடரை வந்து ஏற்படுத்தலாமா? அப்ப என்ன ஆயிடுதுன்னா இப்படிப்பட்ட சிந்தை திருவடி சிந்தையிலிருந்து என்னை விளக்குது. இதுல என்ன ஒரு இடர்னா பணம் கொடுக்க முடியலன்னு ஒரு இடரு. அப்ப பணம் கொடுக்க முடியலன்னு இடருன்னா அந்த வேத வேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாயா காரியத்திலையும் அடங்கும். இறைவனை போட்டு செய்யப்பட்ட உலகில் மாயா காரியத்தில் அடங்கக்கூடியது. அதற்கான தேவையை வந்து தந்தை வழியாக தன்னிடம் வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்குமாறு இறைவன் ஒரு திருவுருள் புரிந்தது. என்ன ஆயிடுதுன்னா உள்ளத்துல வந்து ஒரு கவலை ஏற்படுத்தி, ஐயோ நமக்கு வந்து அவர் ஒரு வேத வேள்வினா ஒரு புண்ணியகாரம் இருக்குதுன்னு கேட்கிறாரு, கொடுக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு வருத்தத்தையே எனக்கு வரவழைச்சு, என்னை இப்படி எல்லாம் வந்து நீ செய்யலாமா? நான் உன்னுடைய திருவடியே தானே வந்து தொழுது எழுந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் அப்படி என்று சொல்லுவாரு. அந்த இதுல அந்த திருமருகல் பண்ண வந்து சொல்லும் பொழுது, வழுவாள் பெருமான் கடல் வாழ்கவனா எழுவாள் நினைவாள் இரவும் பகலும் மழுவாள் உடையாய் மருகர் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினிய என்னங்க பாடுறாரு பார்த்தீங்களா? அப்படிதானே நான் வந்து உன்னை தொழுது எழுதுறேன். இரவும் பகலும் உன்னையே தானே தொழுது கொண்டிருக்கிறேன். உன்னுடைய விழிப்பு என்று வந்ததுன்னா இந்த உறக்கம் இருக்கட்டும், நனவிலும் கனவிலும் நாளும் எனக்கு வந்து எய்தும் மனைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்று திரு எந்த ஊர் கும்பகோணம் பக்கத்துல மருதானூர்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே வந்து துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்த என்னை நினைவிப்பாரோ அது ஞான சம்பந்த பெருமான் தானே சொன்னது. இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுதான் என்னை வந்து ஆளுவதா? உன்னுடைய அடியானை உன்னுடைய திருவடியை பற்றியவனுக்கு வந்து இதுதான் பரிசா? இப்படிப்பட்ட ஒரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தி உன்னுடைய திருவடியை இடையராது நினைப்பதற்கு வகை இல்லாமல் செய்கிறாயே, இது வந்து நியாயமா? ஈவது ஒன்று எமக்கு இல்லையால் அவர் பொருள் விளைகிறாரு என்கிட்ட இதுவே இல்லையா? அதுதான் உன்னுடைய இன்னருளா என்று சொல்லி அடுத்து இந்த பாட்டு 2வது பாடல் வந்து ரொம்ப வந்து நம்ம சிந்திக்க வேண்டியது. மிக மிக அதிக அளவு மேலும் மேல படிச்சு எவ்வளவோ வாழ்வியல் இடர்கள் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்குமே வரும். நம்ம அடியார் பெருமக்களாக இருக்கட்டும், அந்த திருமுறை ஓதுவர்கள், திருவாசகம் ஓதக்கூடியவர்கள், அப்புறம் நம்மோடு வந்து பயிலக்கூடியவர்கள், அந்த ஓரிரை கோட்பாட்டுல உறுதியாக நிற்கவில்லை என்றால் இந்த வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும், அதுல இருந்து தப்ப முடியாதுங்கிறத விட ஒரு ஒரு தவறே கிடையாது. வினைகளை வந்து அனுபவிக்க வேண்டும், அதெல்லாம் சரிதான். யாருக்கு? இறைவனை வந்து பற்றாதவர்களுக்கு. சிவமே ஓரிரை என்று உள்ளத்திலே உள்ள அறிவிலே வந்து நீங்க கல்வெட்டு போல் அங்க பதித்து வேறு யாரையும் வந்து இறைவனாக நினைக்காமல், ஆனால் எல்லோரும் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் என்று பிற தெய்வங்களை வணக்கத்துக்கு உரிய கடவுளாகவும் வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய ஏக இறை பெருமான் தான் என்ற அந்த உறுதி உள்ளத்தில் வந்துட்டா அந்த வினைகள் முற்றிலுமாக அற்று போய்விடும், அந்த செயல்பாட்டுக்கு வராது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால்
இதையும் படிச்சுவிட்டு இங்கேயே நான் சொல்றதையும் கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இது சொன்னாருன்னு சொல்லி ஏதோ அந்த கோயில்ல போய் யாரோ ஒரு சிறு தெய்வ கோயில்ல போய் நீங்க வழிபடுங்க உங்களுக்கு வந்து சரியா போயிடும்னு ஒரு பரிகாரம் சொன்னான்னா இதை விட்டுட்டு போனா எப்படி வந்து இறையருள் விளையும்? அதனால பேரருள் விளைய வேண்டும் என்றால் ஓரிரை கோட்பாட்டுல எந்த சூழ்நிலையில என்ன அடிச்சாலும் சரி கொண்டாலும் சரி நான் வந்து விரும்பி பிறக்கல. நான் இந்த ஊர்ல இந்த பூமியில பிறக்கணும், இந்த உலகத்துல பிறக்கணும், இந்தியாவுல பிறக்கணும், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டுல பிறக்கணும், தமிழ்நாட்டிலையும் வந்து சைவம் வழங்கக்கூடிய ஒரு தளத்துல பிறக்கணும், இல்லைன்னா அருகாமையில பிறக்கணும், இல்ல அதே போல சைவம் வழங்கக்கூடிய இல்லத்துல பிறக்கணும். எதையுமே நான் வந்து கேட்கலையே. நீ தானே வந்து குடுத்த இறைவா? அ ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கைய கொடுத்ததே நீ தானே. நானா கேட்டேன்? நான் கேட்டு எனக்கு பார்த்து இந்த இடத்துல பிறக்க வேணும்னு நான் கேட்டேனா? எனக்கு எதுவுமே தெரியாதே. என்னை செலுத்துவதே நீ தானே. என்ன இந்த பிறப்புல வந்து பிறக்க வச்சுட்ட. இங்க வந்து எனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கைய குடுத்தாலும் சரி, இனிமையான வாழ்க்கை குடுத்தாலும் சரி, என்ன போட்டு நீ சாகடிச்சாலும் சரி சரி. உன்னுடைய திருவடியை விடமாட்டேன் என்று ஒரு உறுதிப்பாட்டை வந்து ஆச்சாரியார் நமக்கு வந்து உணர்த்துறாரு. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வந்து கஷ்டம் வந்தாலும், உயிரே போனாலும் அந்த திருவடி சிந்தையிலிருந்து விலகக்கூடாது. திருவடியை பற்றி நிற்க வேண்டும். வேறு இன்னொருத்தர்ட்ட போய் கேட்கவே கூடாது. நம்ம அப்பாவே கோடீஸ்வரரு. அவர்கிட்ட போய் வந்து பொருள் கேட்காம, பெருமா கோவில்ல போய் மாப்பிள்ளைகிட்ட கேட்டா நியாயமா அது? ம். எத்தனை உலகத்துக்கு, அண்டங்களுக்கு அதிபதி நம்ம அப்பா பெரு பெருமான். வணங்கலாம். பெருமாள பார்த்து வணங்கலாம், மகாலட்சுமி வணங்குங்க, சரஸ்வதிய வணங்குவோம், எதுனாலும் வணங்கலாம். அதெல்லாம் வணக்கத்துக்குரியது. பெருமானை வழிபடுபவர்கள் என்ற முறையில, பல்வேறு ஒரு இதுல அவர்களும் வந்து வழிபாட்டில் உள்ளவர்கள். ஆனால் என்ன என்றால் ஒரு காமிய வழிபாடு. இந்த ஆட்சி அதிகாரங்கள் நீண்ட காலத்துக்கு இருக்க வேண்டும். உடல் நலம்லாம் நன்றாக இருக்க வேண்டும். வேறு யாரும் வந்து விடக்கூடாது என்று சொல்லி, நாம வந்து இறைவனுடைய திருவடியை நோக்கி போறது. நம்ம போறது மிகவும் உயர்ந்த வழி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவர்கள்லாம் ஒரு காமிய வழிபாடுன்னா, இன்னும் ஒரு 10,00,000 ஆண்டுகள் நானே வந்து பெருமாளா இருக்கணும். நானே பிரம்மாவா இருக்கணும். நான் வந்து ஒரு 1,00,000 வருஷம் நான் தான் இந்திரனா இருக்கணும். இன்னொருத்தவங்க ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி வந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து உள்ள காமிய வழிபாடு. நாம வந்து காமிய வழிபாட்டிலிருந்து வெளியில வரணும். இருக்கக்கூடியவங்கன்னு சொல்றேன். வாழ்க்கையில உங்களுக்கு நியாயமாக என்ன தேவையோ, என்னென்ன இடர்கள் அங்கே வருகின்றனவோ, அவற்றையெல்லாம் இறைவனிடம் விழைவதில் தவறே கிடையாது. ஏன்னா பெருமான் தான் கொடுத்திருக்கிறாரு. தேவையை உண்டாக்குவது நியாயமானது. அதுக்காக எனக்கு வந்து ஒரு அம்பானி பையனுக்கு வந்து 5,000 கோடியில பண்ணா, எனக்கு ஒரு 50 கோடி குடுக்கக் கூடாதா சாமி? அவன்லாம் இப்படிலாம் சாமி கும்பிடுறதா தெரியல. நான் உழுந்து உழுந்து கும்பிடுறேன்னு அப்படி போய் கேட்கலாமா? அப்படி வந்து கேட்கக்கூடாது. வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் ஊனகழல் விடுவேன் என்று. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இதை விட ஒரு ஞானாசிரியர் எப்படி உணர்த்த முடியும்? தன் மீது ஏற்றி உலக உயிர்களாகிய நாம் உய்யும் பொருட்டு நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அங்கே வந்து விழைய வைக்கிறார். அப்போ வந்து ஒரு விழைவு, ஒரு தேவை அவருக்கு ஏற்படுது, வாழ்வியல் தேவை. அதுவும் எப்படியோ அவரே வந்து எந்த உறவும் இல்லைன்னு இருந்தா கூட, தாயோ தந்தையோ உறவு இல்லாத ஒரு பரஞானியா இருந்தா கூட, இந்த உலகில அவர் வந்து தந்தையாகவும் வந்துவிட்டார், ஒரு ஆச்சாரியராகவும் வந்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து தேவைகள் வருது பார்த்தீங்களா? இப்ப இப்ப வந்து அவர் வேள்வி செய்வதற்கு அவருக்கு பணம் தேவைப்படுது. நமக்கு வந்து பிள்ளைய குடுத்து, பிள்ளைய வளர்க்க வச்சு, நம்மள கல்வியா கொண்டு நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் அவர் தான் வளர்க்கிறாரு. அவர்களுடைய கல்வி செலவுக்காகவும், அவர்களுடைய வாழ்வியல் செலவுக்காகவும், அந்த பொருளை வந்து இறைவனிடம் நியாயமாக வேண்டுவதில் தவறில்லைங்கிற ஞானத்தையும் இங்க வந்து பொருந்தணும். ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கணும்? நீ என்ன துன்பம் குடுத்தாலும் சரி, என்ன போட்டு கொன்னாலும் சரி, உன்னோட திருவடிய நான் விடமாட்டேன். ஒரு பற்றுக்கோடாக ஒரு பெரிய கடுமையான வெள்ளம் வருது. ஆனால் ஏதோ ஒரு கிளை நமக்கு அழுத்தமான கிளை நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய ஒரு கிளை நமக்கு வந்து கிடைச்சிடுது. ஆனா வெள்ளம் நம்மை அழித்துக் கொண்டே இருக்குது. அப்ப என்ன செய்வோம்? அத இறுக எப்படி வந்து பற்றி விடுவோமா? பற்றி உடும்பு பிடின்னு சொல்லுவாங்கல்ல. உடும்பு பிடி பிடித்தது போல வந்து எப்படியாவது நாம் வந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பற்றி விடுவோம்னா, அப்படி வந்து இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்று சொல்றார். வாழினும் சாவினும் வருந்தினும். இந்த வாழ்வியல் துன்பங்கள்லாம் வருவதால், அந்த உடல் வழியாக வந்து ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், அது ஆன்மீகம் முன்னதாகவே சொல்லியிருக்கு. ஆதி தெய்வீகம்னா இறைவன் வந்து சிவபெருமான் நமக்கு விதித்து அனுப்பிய நல்விதி தீவிதிகளை ஊட்டக்கூடிய தெய்வங்களாகிய பிரம்ம, விஷ்ணு, இந்திராதி தேவர்கள், கலைமகள், அலைமகள், மலைமகள் இப்படி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இந்த நட்சத்திரங்கள், கோள்கள் இவையெல்லாம் ஆதி தெய்வீகம். ஆதி ஆன்மீகம் என்று சொன்னால் பிற மனிதர்களாலையும், பிற விலங்குகளாலையும் இப்படி எல்லாம் வரக்கூடிய
அந்த துன்பங்கள். ராவணன்லாம் வரான் இல்லையா அங்க. ஆதி பௌதீகம்னா பஞ்சபூதங்கள், அந்த ஆழ்கடல் நல்ல நல்லெல்லாம் வருது இல்லையா. அப்படி வரக்கூடிய 3 வகையான துன்பங்கள் இந்த உடலுக்கு இந்த உடல் வழியாக இந்த உயிரை போய் சேர்ந்து அதை இன்ப துன்பத்துக்கு ஆளாக்கும், இந்த துன்பங்களுக்கு ஆளாக்கும். அதே போல என்ன சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைச்சாலும் சரி, இல்ல நான் நல்வாழ்க்கையே இல்லாமல் வீழ்ந்து கடைநிலையில கிடத்தப்பட்டாலும் சரி, என்னுடைய நல்வினை தீமைக்கு தக்கவாறு, அதனால எனக்கு உள்ளத்துல வருத்தம் ஏற்பட்டாலும் சரி, அதனால எனக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டாலும் சரி, மன வீழ்ச்சி ஏற்பட்டு எது எல்லாமே அற்றுப்போன நிலையிலே கையறு நிலை என்று அதை சொல்வார்கள் தமிழ்ல. கையறு. அப்படி சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய திருவடியை நான் எக்காலத்திலே விடமாட்டேன். அப்புறம் தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி தயங்கு என்றால் விரைவி விரைவி விலகின்றன. தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி என்றால், தாழில்னா இந்த இடத்துல தங்குகிறது. தடம் புனல்னா, தடம் என்றால் நீர்நிலை என்று சொல்லுவாங்க. புனல்னா கங்கையை குறிக்கும். அது விளங்கி தோன்றக்கூடிய 2மே அந்த பண்டு பகீரதன் வேண்ட பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து இழியும் கங்கை நங்கையாலை என் சடைமிசை கறந்த தீர்த்தனை என்று சொல்லி இங்கே திருக்குண்டூரில் பாடுவாரு சுந்தரமூர்த்தி சாமி. பகீரதனுக்காக கங்கையை கொண்டு வர்றாரு. அந்த கங்கையை இந்த பூமிக்கு சாமி நம்ம கூப்பிடுறாரு, நம்மளோட புனிதமானவளாக்கி இந்த பூமியில இருக்கிற மனுஷனா நம்ம பாவத்தை பூரா நம்ம மேல கழுவி விடுவான்னு சொல்லி இந்த பூமியை அழிக்கணும்னு வருது. பெருமான் உத்தரவு பண்றது பெருமான்கிற இது இல்லாம அந்த கோபம் வந்துருது. தடுத்து வரும் கங்கை தனை கமல் சடை ஒன்று ஆடாமை தடுத்த வரும் பெருமானார் தானே உதயமிடம் நாங்க பிள்ளைருக்குன்னு சொல்ல ஒரு முடியல அப்படியே தாங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கங்கை. அப்ப என்னன்னா, ஒரு அருளாளன் வேண்டுவதை அவனுடைய பெற்றோர்கள் எல்லாம் சாபல்யம் அடையணும் என்று சொல்லி, எனக்கு நீர் வேண்டும் எனக்கு என்று பகீரதன் தவம் செய்ய அந்த கங்கையால் வந்ததாக வரலாறு. அது ஒரு அருள் குறிப்பு. அப்போழில மதி வைத்த புண்ணியம்னா பிளந்த, போழி என்றால் பிளந்து அந்த மதியை வைத்திருக்கிறார்களே, இது சரணாகதிக்கு அடையாளம். சரணடைந்தவர்களை பெருமான் காப்பார் என்பதற்கு அடையாளம். சந்திரனுக்கு தக்கின் சாபமிட ஒவ்வொரு நாளும் நீ கரைந்து ஒன்றுமில்லாமல் இருட்டா போகுதுன்னு சொல்லி ஒளி மழுங்கி மழுங்கி ஒவ்வொரு கலையாக வரும்போது கடைசியில இறைவனுடைய சரணடைய அந்த 16வது கலை ஒரு கலையை இங்கே மேலே வைத்து என்னுடைய தலையில் சூடியதால் இது சிறப்பு பெறும், என்றைக்குமே உனக்கு அழிவு கிடையாது. ஆனால் உன்னுடைய அந்த கலைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து முழுமதியாகி பின்னால் ஒவ்வொரு கலையாக தேய்ந்து மேலும் இப்படியாக இருக்கும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வாழ்வு அளித்த சார்ந்தாரை காக்கக்கூடிய பெருமானுடைய கருணைக்கு அடையாளமானது. அப்படி அவர்கள் சார்ந்தவர்கள்லாம் காத்த பெருமானை இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் இயல்பாகவே உன்னுடைய திருவடியே சரண் என்று பற்றுக்கோடாக இருப்பவனுக்கு இந்த வாழ்வியலிலே ஒரு சூழலை ஏற்படுத்தி உன்னிடம் ஒரு பொருள் விழைய வைத்து விட்டாய பெருமானை. இப்படிப்பட்ட ஒரு இடர் வந்ததே, நான் என்னுடைய தன்மை என்ன, வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி, அதனால எந்த இழிவு வந்தாலும் சரி உன்னுடைய திருவடியை நான் விட மாட்டேனே, என்னை நீ காக்க வேண்டும் பெருமானே என்று சொல்லி கோழில மதி வைத்த புண்ணியனே என்றால், புண்ணியத்திற்கு ஒரு வடிவு என்றால் நம்ம சிவபெருமான் தான். புண்ணியம் என்ற சொல் முதல்ல ஞானத்தின் திருவுருவைன்னு சொல்லி ஞானசமுத்திர சொன்னது மாதிரி, புண்ணியம்னா வேற யாருமே கிடையாது. புண்ணிய வடிவாக இருக்கக்கூடியவர், புண்ணியத்தை நமக்கு அருளக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட அதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய பெருமான். இதுவோ எம்மை ஆளுமாறு. இதுதான் ஒரு உன்னுடைய அடியாராகிய மெய்யடியாராகிய உன்னுடைய திருவடி சிந்தையை தவிர எதுவுமே இல்லாத ஒரு அடியாருக்கு அருளும் முறைமையோ. இப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வருத்தத்தை வர வைத்திருக்கலாமா? பொருள் வேணும்னா அவருக்கு சாமியை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. சரி, ஒரு நாள் அவர் கனவுல தோன்றி உனக்கு பொருள் இவ்வளவு வச்சிருக்கேன், நேரா போ, உனக்கு உழவா கழி கிடைக்கும், நீ அங்க போய் சீர்காழியில் எடுத்துக்க, நீ பயணப்படலாம், உன்னுடைய வேள்வி செய்யலான்னு கனவுல சொல்லி மானபத்திரர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்ல அங்க எவனுக்காக ஒருத்தனுக்கு ஒரு கடிதம் எழுதி இதை போல சிவபாத இறுதியார் வர்றாரு, அவருக்கு வேண்டிய பொருள் மான் பொருள் கொடுத்து வரவழைப்பது வேண்டி இருக்க வேண்டியதுன்னா, எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஞானத்தை இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் திருவடியை தவிர வேற எதையும் சிந்திக்காம ஏகையரே சிவன் என்பதை தவிர வேற எந்த பற்றுக்கோடும் இல்லாத அளவுக்கு இந்த திருமுறைகளை வழியாக இந்த வேத நெறிகள் வழியாக வேதாகம நெறிகள் வழியாக தொடரக்கூடிய உயிர்களை உயிர்விக்க வேண்டும் என்று பெருமான் திருவுளம் பற்றி இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தி இந்த திருப்பதியத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த வகையிலே இன்றைக்கு இந்த 2வது பாடலோடு
நிறைவு செய்து கொள்வோம் என்று சொல்லி, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். ஐயா நடராஜன் ஐயா. கேக்குதுங்க ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? சிவ சிவா. உங்களோட ஒளி சரியா இல்லை. மத்தவங்களுக்குலாம் வருது ஐயா நடராஜன் ஐயா பேசுறது. ஆமா, பட்டமல்லம்மா. நடராஜன் ஐயா பேசுறது மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா கேக்குதா? ஃபுல்லா கேக்குது, நல்லா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க ஐயா. நல்லா கேக்குதுங்க ஐயா. அவர் பேசுறது எனக்கு ரொம்ப டல்லா கேக்குது. என்னோட போன்ல என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நீங்க என்னுடைய பேரை டச் பண்ணி அதுல ஒலி அளவு கூட்டுங்க. இல்ல, என்னோட இதுல போன்ல ஒளி அளவு கூட்டிட்டேன், ஃபுல்லா தான் இருக்கு. உங்க ஒலி அளவு இல்லைங்க ஐயா, அடியனுடைய பேரை தொடுங்க. உங்க பேருக்கு போகணுமா? என் பேரை நீங்க தொட்டீங்கன்னா அதுல 100% இருக்கும். அதை 200 மாத்துங்க. இங்க இருக்கு இல்ல. நான் பேசுறது கேக்குதுங்களா? நடராஜன் இருக்கும் பாருங்க. நீங்க எப்படி சேவ் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பேரை தொடுங்க. நாய்ஸ் சப்ரஷன். அது கீழே சரி, நீங்க பேசுங்க. சரிங்க ஐயா. சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க உட்காருங்க. அடியார்கள்லாம் கேள்வி கேட்பாங்க, உட்காருங்க. நீங்க ஐயா உட்காருங்க ஐயா. நீங்க ஏன்னா இவ்வளோ 1 மணி நேரம் பேசுறீங்கல்ல, அடியார்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உட்காருங்க சாமி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும், மன்னிக்கவும், வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவ நெறி செம்மல் ஐயா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கும் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே இதுவோ எம்மை ஆளுமாறு என்கிற பதிகத்தை, ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் என்கிற பதிகத்தையும் ஐயா அவர்கள் அதற்கு முன்பாக அவருக்கு நடந்த சம்பவங்களையும் அதுக்கான வரலாற்றையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பாடலை எடுத்து இவ்வளவு அற்புதமாக நம்ம எல்லாம் திருவடி பேரு என்பது வேறு, திருவடியை இறுக பற்றுவது என்பது வேறு, பற்றற்றானை பற்றுக என்பது வேறு. இப்ப திருவடி எங்கன்னு தெரியாம பற்றுறது எப்படி? இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்கிறவங்க கிட்ட தான் போய் 1000 ரூபாய் நம்ம கேட்க முடியும். 1000 ரூபாய் இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க 1000 ரூபாய் எப்படி கேட்க முடியும்? ஆக திருவடி தெரிஞ்சவங்க கிட்ட போய் திருவடியை அடைவது எப்படின்னு தான் நீங்க கேட்கணும். அதாவது தெளிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு ஏகமா நிறுத்தி அந்த தவத்தை நிறுத்தக்கூடிய தவசீலர்கள், திருவடியை அறிந்தவர்கள், அந்த அடியை அறிந்து அவர்களை போற்றக்கூடியவர்கள், போற்றி கொண்டிருக்கிறவர்கள், வழமையாக அரும்போடு மலர்கள் தூவி ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அப்படி அந்த துதிக்கிற அடியார்களை நீங்கள் கண்டு அவர்களுடைய திருவடியை வணங்கி நான் சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் கேட்டு, அப்ப வாழும்போது அந்த திருவடியை பற்றி கொள்வதற்கான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். வாழும் போதே பெறுவதற்கான வழியை தேடிக்கொள்வதுதான் சைவ சமயத்தினுடைய வாழ்வியல் நுட்பம். கண்ணீர் அஞ்சலியோ அல்லது இறந்த பிறகு அகால மரணம் என்பது போடுவதற்கு பதிலாக கைலாய பதவி அடைந்தார் என்று போடுவதும் அது நமக்கு ஒரு நோக்கம் அல்ல. வாழும் போதே அந்த கைலாய பேரை நாம் அடைய வேண்டும். வாழும் போதே அந்த சித்தாந்தத்தையும் அந்த பேரானந்தத்தையும் அடைய வேண்டும். சிவானந்த பொருளை சிவானந்த விளைவு மாணிக்க வாசக பெருமான் எழுதிய அந்த திருவாசகத்திலே போட்டிருக்கோம். சிவானந்த விளைவு, சிவானந்த ஆதிதம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனந்த நிலை, ஆனந்த பரவசம் அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை பாடும்போது அது விளையணும், பாடும்போது அது நிகழணும். அது மாதிரி ஐயா இன்னைக்கு திருவடியை நிறைய இடத்துல சொன்னாங்க. திருவடி திருவடி திருவடி, திருவடியை பற்றுதல். அப்போ திருவடியை பற்றுறது நான் என்ன, எப்படி பற்றி கொள்ள வேண்டும், எப்படி இறுக பற்றி கொள்ள வேண்டும்? ஒரு ஆற்றுல வெள்ளம் போகும்போது ஒரு கிளை நமக்கு கிடைக்கிறது, மேல போனா நம்ம உயிர் போயிடும். எப்படி நம்ம உயிரை காப்பாற்றுவதற்கு பற்றி கொள்ளுகிறோமோ அது போல எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல
நல்ல ஆச்சாரியர்கள், சிவாச்சாரியார்கள், நல்ல ஆச்சாரியர்களை பிடித்து சமய தீட்சையோ அல்லது விசேட தீட்சையோ சிவ தீட்சையோ அல்லது ஏதோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து உள்ள நுழைவதற்கு ஒரு கேட் பாஸ் வேணும். நீங்க எம்பெருமானுடைய திருவடியை பெறுவதற்கு யார் நம்ம 63 நாயன்மார்களுக்கு யார் குருநாதரா இருந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பெரியவங்களுக்கு யார் இருந்தாங்க, இவங்களுக்கு எல்லாம் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் வேணும், குருவருளும் வேணும், திருவருளும் வேணும். இப்ப ஐயா வந்து நமக்கு சொல்லலைன்னா இது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப குருவருள் கருணையால நமக்கு வந்து நமக்கு செய்தி கிடைக்குது. அப்ப இந்த குருவருளும் திருவருளும் நமக்கு போட்டு வைக்கணும். அப்ப அந்த திருவடியை பெறுவது எப்படி அப்படின்றதுதான் ஒரு ஆச்சாரியர்னு சொன்னா இறைவனை இரண்டரை கலக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி போல இருந்து அவர் மறைந்து விட வேண்டும். அவர் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டார். ஒரு ஆச்சாரியர் என்பவர் இறைவனுக்கும் உங்களுக்கும் தடையாக இருக்க மாட்டார். உங்களை அடிமை செய்வதற்கு அவர் வரவில்லை. எந்த ஒரு குருவும் உங்களை அடிமை செய்ய மாட்டாங்க. அப்படி அடிமை செஞ்சாங்கன்னா அவங்க உலகியல் குரு. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இந்த பணம் கொண்டு வா, பொருள் கொண்டு வா, இதை செய், அதை செய்யன்னு சொன்னாங்கன்னா அவங்க உலகியல் குரு. எந்தவித பணமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு குருநாதர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்தான் நல்ல உத்தமமான குரு. அவர் வந்து இறைவனை சுட்டி காட்டி விட்டு வெளியே சென்றுவாங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை என்னவோ, உங்க ஆன்மா உய்வடைவதற்கு என்ன வழியோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும், எந்தவித பொருளோ பணமோ புகழோ எதிர்பார்க்காம, எந்தவித எதுவுமே எதிர்பார்க்காம இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குருநாதர்கள் எல்லாம் கிடைச்சு நம்ம நல்ல கதி அடையணும்னு, அந்த திருவடி பேர் அடையணும்னு வேண்டி, இப்போ ஐயா பேசின இந்த 1 மணி நேர நிகழ்வுல நீங்க கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஐயா கிட்ட நீங்க தெளிவா கேட்கலாம். இவ்வளவு திருஞான சம்பந்தருக்கும் அவருடைய தகப்பனாருக்கும் ஏற்பட்ட அந்த உரையாடலையும் ஐயா அவர்கள் அழகாக விளக்கி, அந்த இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் என்ற பதிகத்தில் முதல் பாடலையும் 2வது பாடலுமே தற்போது முடித்திருக்கிறார்கள். ஐயா வருங்காலத்தில் அதை நம் எடுத்து இயம்புவார்கள் என்று கூறி, அன்பர் பெருமக்கள் ஏதாவது பேச வரும்னா பேசலாம். சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம். வாங்க சின்பவல்லி அம்மா வாங்க, பட்டமல் அம்மா வாங்க, எதனா பேசுங்க. ஐயா திருச்சிற்றம்பலம் இறைவனை ஐயா. அடையணும்னா ஒரு தீட்சை வாங்கிதான் ஆகணுமா ஐயா? எந்த தீட்சையா இருந்தாலும். ஐயா திருவடி வணக்கம். ஐயாட்ட கேளுங்க. ஐயா முதல்ல திருவடி வணங்கிறேங்க ஐயா. வணக்கம் சொல்லுமா. ஆஹா, பெருமான் திருவடி அணையணும்னா தீட்சை வாங்கிதான் ஆகணுமா? கம்பல்சரியா? அதுக்கு வந்து அதாவது உயிர்களிலேயே வந்து பல்வேறு உயிர்கள்லாம் வந்து பொதுவாக ஒன்று என்று சொன்னாலும் பக்குவ நிலையில வந்து வேறுபட்டு இயல்பாகவே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்று 3 வகையான உயிர்களை வந்து சொல்லுவார்கள். விஞ்ஞானகலர்கள் என்பவங்க ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்களா இருப்பாங்க. விஞ்ஞானகலர்லயே 1 கோடி பேர் இருப்பாங்கன்னா, அந்த ஆணவ மலம் மட்டும் இருந்தா கூட அதுலேயும் மெலிவு ஏற்ற இறக்கங்கள்லாம் அங்கே இருக்கும். அதே போல பிரளயகலர் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் தனி புவனங்கள், தனி உலகங்கள்லாம் இருக்கின்றன. அவர்கள் வந்து ஆணவத்தாலையும் மாயையாலையும் வந்து பற்றப்பட்டிருப்பார்கள். வினைகள் அவர்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப சகலர் என்றால் மும்மலம் உடையவர்கள் என்று மனிதர்கள் சொல்லுவாங்க. உயிர்கள்லையும் பல்வேறு தன்மையான உயிர்கள் இருக்கு. நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு முரட்டு சுவாசமா இருப்பாரு, ஒருத்தர் பொதுவாக ஒரு நல்ல மந்தமா இருப்பாரு, ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவு கூர்மையாக இருப்பாரு. இயல்பாகவே உயிர்களுக்கு இந்த வேறுபாடுகள்லாம் இருக்கின்றன. இதோடைய வித்தியாசம் என்னன்னா, இந்த ஆணவ மல மறைப்பு அது ஒரு காரணம் இல்லையா? அப்ப சில உயிர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, சென்ற பிறவிகள்லேயே சரியை கிரியை வந்து முடித்து யோக நிலையில பயின்றிருப்பாங்க. யோக நிலை சரின்னா வந்து ஆலய திருத்தொண்டுகள் செய்வது, ஆலயம் சார்ந்த பணிகளை எல்லாம் செய்வது, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? தூய்மை செய்வது, பூ பறிப்பது, ஆலயத்தை கட்டி காப்பது, அங்கே அது தொடர்பாக இல்லத்தில் எப்படி பணிகள் இருக்கிறதோ ஆலயத்தை கட்டி காக்கக்கூடிய பணிகளை அனைத்தையும் செய்வது. அது அப்புறம் கிரியை என்றால் பூஜைகள் செய்வது, அதெல்லாம் வந்துடுது. சிவ பூஜை செய்கிறது. இந்த பூஜைகள்ல சரியெல்லாம் வந்து உடலை வந்து பண்படுத்தி, அப்புறம் உள்ளத்தை பண்படுத்தி, ஒருநிலைப்படுத்தி, வேறு எண்ணெய் சிதறல்கள், புற உலக சிதறல்கள்லாம் இல்லாத பக்குவப்படுத்துவது இந்த பூஜை செய்கிறது. ஒரு பூஜை செய்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 15, 20 ஆண்டுகள் கூட சில பேருக்கு இந்த யோக நிலை கைகூடுவதற்கு ஆகும். ஒரு பிறவியில கூடாமல் கூட போயிடும். பூஜை செய்யும்போது பூஜை செய்பவனும் பூஜை செய்யப்படும் பொருளும் ஒன்னாகி நாம் பூஜை செய்கிறோம் என்று தன்னுடைய இருப்பையே மறந்து அந்த சிவத்திலே ஒன்றக்கூடிய நிலை தான் யோகத்தை அணுகக்கூடிய நிலை, கிரியையோட உச்ச நிலை.
அப்படி சென்ற பிறவிலேயே யோக நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பிறவியில பூஜை செய்யணுங்கிறது, ஏன்னா பூஜையெல்லாம் கடந்து வந்துடுறாங்கல்ல, சரியை நிலையும் கிரியை நிலையாகி இந்த பூஜை செய்யக்கூடிய நிலையும் கடந்து வந்து அவர்கள் வருவதால வந்து அவங்களுக்கு இந்த பூஜையில அதிக இச்சை இருக்காது. அவர்களுக்கு வேணா அந்த விளக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஞான நிலை யோகத்திலேயே வந்து யோகத்தில் கிரியை, யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம் என்று நான் அதை பகுப்பார்கள். அதிலேயே வந்து யோகத்தில் சரி என்று உள்ளவர்களுக்கு அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பற்றுகள்லாம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுப்படும். அதே போல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, சிறு வயசுலயே பார்த்தீங்கன்னா, மோன நிலையில எதையாவது சிந்தித்துட்டு இருப்பான். எனக்கு திருமணம்லாம் வேண்டான்னு இயல்பாகவே ஒரு ஒரு 1000 பேர்ல ஒருத்தன் 2 பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இல்லறமே வேண்டாம்பான். நம்ம வெறுத்து எல்லாம் பேசுவான். அப்ப அவன் என்னன்னா, முன்னதாகவே இல்லற வாழ்க்கையெல்லாம் சலிப்பு தட்டி இறைவனை நோக்கி பயணித்து ஒரு நிலையில நின்றவன் பிறப்பான். அவனுக்கு அந்த பூஜை நிலை வராது. நம்ம தொடக்க நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு அனுஷ்டானம்னு சொல்லுவாங்க. இது ஒரு லைசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதையாவது எடுத்துட்டு ஒரு 15 நிமிட நேரம், ஏன்னா எப்படியாவது ஒரு நாள் கூட இறைவனை தவறாது நினைப்பதற்கு கட்டாயமாக நம்ம உயிரை வந்து செலுத்தக்கூடிய இதுதான் இந்த அனுஷ்டானம் என்று எடுத்துக்கொள்வாங்க முதல்ல. சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது வந்து ஒரு நல்ல குருவாக இருக்கணும். உலகில் பற்று இல்லாம இருக்கணும். நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்துல வந்து அவருக்கு வந்து ஆசை இருக்கக்கூடாது. பொருள் பற்று இல்லாதவராக இருக்க வேண்டும். ஒரு துறவு மனப்பான்மையும், ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்க வேண்டும். நன்றாக ஒரு குருவை வந்து தவறாக தேர்ந்தெடுத்துட்டோம்னா குருவும் குருட்டாட்டம் ஆடி குருவும் சீடனும் குழியில விழுந்த கதையா போயிடும். அதனால வந்து குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுந்தவரைன்னு திருமந்திரத்தை சொல்லுவாரு. இந்த குருவை தேர்ந்தெடுக்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டம். அதற்கு நம்ம முதல்ல எனக்கு ஒரு நல்ல குருவாக நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று இறைவனிடம் பல காலம் வந்து பிரார்த்தனை செய்தால், இறைவனே தக்க நேரத்துல தக்க குருவை நமக்கு அனுப்புவாரு. இதுக்கு வந்து உதாரணம் என்ன என்றால், அந்த குருஞான சம்பந்தர் தர்மியாதன குரு முதல்வர் அங்கே மதுரையில சிறு குழந்தையாக வந்துடுறாரு. அங்க திரும்ப அந்த ஊருக்கு அப்பா அம்மா கூப்பிடும்போது போக மாட்டேங்கிறாரு. வரமாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ அவர்கள் பார்க்குறாங்க, முடியலன்ன உடனே அங்கேயே காப்பு செய்து தக்காரிடம் ஒப்படைத்து இவன் ஆயுளத்திலேயே இருக்கிறாங்கிறான், நீங்க பாத்துங்கன்னு சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் அங்கேயே இருக்கார். அங்கே பூஜை செய்யறவங்கெல்லாம் அந்த பொற்றாமரை குளத்துல பார்க்கும்பொழுது அவருக்கு பூஜை செய்யணும்னு ஒரு ஆசை வருது. நாமும் பூஜை செஞ்சா என்ன நம்ம சொக்கனாரு. அப்ப இறைவன் கனவுல வந்து நான் பொற்றாமரை குளத்துல பெட்டகத்துல அந்த ஈசான திக்குல இருக்கேன், நீ எடுத்து பூஜைக்கு எடுத்துக்கோங்கிறாரு. பூஜைக்கு எடுத்துடுறாரு. பூஜைக்கு எடுத்த உடனே இப்ப கேட்டீங்க இல்லையா, பூஜை செய்யணும். பூஜை செய்யறதுக்கு ஒரு குரு வேணுங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு வரும் பொழுது, மதுரையில எவ்வளவு பேர் அங்க குரு நிலையில இருந்திருப்பாங்க. ஆச்சாரியர்கள் இருந்திருப்பாங்கல்ல, மதுரையில இல்லாமலா இருந்திருப்பாங்க. அங்கேயே ஒருத்தர அவருக்கு குருவாக அமைக்காம, நீ வந்து திருவாரூருக்கு போ. திருவாரூருக்கு போனா உனக்கு குரு அங்க கிடைப்பாரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு குரு திருவாரூரை நோக்கி அந்த பெட்டகத்தோட வந்துடுறாரு. அந்த லிங்கமூர்த்தி பூஜை பெட்டகத்தோட. அங்கே கமலாலயத்தை அந்த கரைக்கு வரும்பொழுது, அங்க கமலை ஞான பிரகாசர் வந்து இவரை பார்த்துட்டு, ஏன்னா இறைவன் அவருக்கும் உணர்த்திருக்காரு. இங்க வா என்று கூப்பிட்டு அவரை சீடனாக வைத்து அந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில என்னுடைய அனுபவத்துல குரு நிலையில நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு அது வந்து யாராவது வருத்தப்பட போறாங்க. தயவு செய்து வந்து வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே கடக்கவில்லை யாரும். அதாவது ஜாதி, குலம், இனம், மொழி, திசை, தேசம் எல்லா இழிவுகள், ஏழை, பணக்காரன் எல்லா இழிவுகளையும் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் சூழ பார்த்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு இதை எனக்கும் தென்படல. அது இறைவனோட திருவருள் இல்லாதால நல்லவரை காமிக்கலையோ அப்படின்னு. யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒரு சிக்கல் இருக்கு. நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருக்காங்க. நம்மகிட்டயே ஏற்கனவே வந்து பல கெட்ட குணங்கள்லாம் இருந்து தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம விட வந்து மோசமானவர்களாக இருக்காங்கன்னா, அதே போல சில பேர் 4 வருஷம் நம்ம வணங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க மோசமான ஆளு. இப்படியெல்லாம் நாங்க அனுபவப்பட்டு கடந்து வந்திருக்கிறோம். அதனால வந்து இறைவனிடம் வந்து முதலில் வந்து ஒரு சமய தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓரளவு நல்ல ஆச்சாரியாரா பார்த்து நான் சொன்ன இந்த இலக்கணங்களை எல்லாம் பாருங்க. யாரோ ஒருத்தங்க கிடைப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. அவர்களிடம் வந்து இந்த முதல்ல சமய தீட்சை எடுத்துக்கிட்டு தினம் ஒரு 15 நிமிடம் அந்த அனுஷ்டானம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மட்டும் சொன்னோம்னா, ஒரு நாள் கூட தவறாமல் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு பயிற்சி நமக்கு தொடர் பயிற்சி கிடைக்கும். பொதுவாக என்னன்னா, ஓராண்டு வரையிலும் அந்த சீடன் வந்து நல்லா செய்யறானா போறானா, அவனுக்கு ஈர்ப்பு இருக்கா, அடுத்தது விசேஷ தீட்சை என்று சொல்லி சிவ பூஜை எடுத்து கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கானா என்று சொல்லி
குரு வந்து ஆராய்ச்சி செய்து அவனுடைய தகுதியை வந்து நோக்கி பலவார கோணத்துல பார்த்து அப்புறம் தான் விசேஷ தீட்சை கொடுக்கணும்னு ஆகமங்கள்ல இருக்கு. இப்ப அப்படி இல்லாம இது இல்லாம கூட ஒரு வியாபார பொருளாக கூட மாற்றி எல்லாம் விளம்பரப்படுத்தி எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் ஒரு இழிநிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அதனால நாங்க உங்களுக்கு வந்து நீங்க என்னிடம் வினவினதற்காக உங்கள்ட்ட என்ன சொல்றோம், உங்களுக்கு அருகாமையில வந்து ஒரு தன்னலம் இல்லாமல் சேவை செய்யக்கூடிய முன்னதாக ஒரு ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவராக இருக்க வேண்டும். சாதாரணமாக எல்லாருடையும் சில பேர் நிர்வாண தீட்சை எடுக்காம அவங்க எடுத்துக்காமலே வந்து தீட்சை எல்லாம் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. நான் பேரை எல்லாம் வந்து குறிக்க விரும்பல. அதனால வந்து ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அப்படி தூய்மையானவர்கள் இருக்காங்க. அவர்களை தேடி அதையும் இறைவனை வேண்டி அடையாளப்பட்டு அதாவது நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் அவங்க தான் சிவபூஜையை சிவாலயத்துல போய் உள்ள பூஜை செய்ய உரியவர்கள். ஒரு சிவாச்சாரியார் இருக்காருன்னா அவரோட பிள்ளையோ தம்பியோ பையனோ பிரம்மச்சாரியெல்லாம் அங்கே உள்ள முடியாது. ஒருத்தன் வந்து சமய தீட்சை எடுத்து விசேஷ தீட்சை எடுத்து 10 வருஷம் கழிச்சு நிர்வாண தீட்சை எடுத்து ஒரு திருமணம் செய்து கொண்டு அப்புறம் ஆச்சாரிய அபிஷேகம் செய்து கொண்டு அப்பதான் அவனுக்கு வந்து பிறருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு தகுதியே வருது நம்ம ஆகமப்படி. இப்போ அப்படி செய்யாதவர்கள் எல்லாமே வந்து கொடுப்பார்கள். அதெல்லாம் வந்து நம்ம அப்படியெல்லாம் வந்து பார்த்து ஒரு குறைந்தபட்சம் நீங்க வினைவதற்கு என்னுடைய கருத்து என்னன்னா, நம்ம ஆகமங்களை தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கு. அதனால முதல்ல சமய தீட்சை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த அனுஷ்டானத்தை செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு இறைவன் வந்து பூஜை செய்யக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தி ஒரு ஆச்சாரியாரை வந்து தொடர்பு படுத்தி உங்களுக்கு வர செஞ்சாருன்னா அடுத்தது ஒரு ஆண்டு கழித்து உங்களுக்கு தென்பட்டதுன்னா விசேஷ தீட்சை எடுத்து நீங்க மூர்த்தியை சிவபூஜை செய்யலாம். இந்த அளவு தான் என்னால சொல்ல முடியும். நன்றிங்க ஐயா. நான் கேட்ட சின்ன கேள்விக்கு பெருசா விளக்கம் கொடுத்துட்டீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அற்புதம். வேற யாருக்க சந்தேகம் இருக்கா? திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவபெருமானே வாங்க. யாருங்க? செண்பகவல்லி அம்மாங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, வந்த வசூல் வாங்க. ஐயா சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஐயா. எதுனாக்கா அப்பாவாண்ட கேட்காம போய் மருமகன் கிட்ட கேட்டு என்ன பலன் பெருமாள் கிட்டன்னு சொன்னார் இல்லைங்களா? எனக்கு உண்மையாவே அருமை அருமைங்க ஐயா. அந்த ஒரு சொல் வந்து எத்தனை ஜென்ம இடத்துல இதை கேட்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அடியேன். நான் வந்து என்னைக்கு சிவனை கும்பிட ஆரம்பிச்சனோ, என்னைக்கு சித்தாந்தம் போடணும், அன்னில இருந்து அடியன் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனதே இல்லைங்க ஐயா, இது இன்னைக்கு வரைக்கும். இல்ல போவதெல்லாம் வந்து தவறு இல்லம்மா. நம்ம பெருமான் நம்ம சாமி கொடுத்தது தானே இருக்கு. அவரை வழிபடுவதற்கு என்று ஒரு பிரிவு அடியார்களையும் அவருக்கென்று ஆலயங்களையும் கொடுத்தவரே பெருமான் தானே. அதாவது நீங்க வந்து இது முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறீங்க, டாக்டரேட் படிக்கிறீங்க. ஏகரே சிவன் என்று வந்து உணர்வது என்ன என்றால் அது வந்து ஒரு மிகவும் உச்சநிலை. ஆனால் அந்த படிநிலையில தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். நம்ம வந்து ஊர்ல இருக்கக்கூடிய முதல்ல குலதெய்வம் வழிபாடு, அப்புறம் அந்த காளியம்மா மாரியம்மா அது இதுன்னு சொல்லி பல தெய்வ வழிபாடு பண்ணி அப்புறம் பெருமாள் வழிபாடுலாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்குவ நிலையில அந்த சாமி வந்து உணர்த்தி பல சூழலை ஏற்படுத்தி அதே போல ஒரு தெய்வ வழிபாட்டுல போறவங்களோட இதையும் திருமுறை தொடர்புலாம் வந்து அப்புறம் சிவன் தான் கடவுள்னு இப்போ வந்து உணர்ந்திருக்கோம். ஆனால் நம்ம வந்து படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றது வந்து ஏற்புடையதில்லை. அங்க போங்க, தக்கவர்கள். அவர் வந்து சிவ வழிபாடு அவர் தானே பண்றாரு. ராமேஸ்வரத்துல வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அவர் தான் அங்க பண்றாரு. பத்மநாபபுரத்துல அங்க வந்து சிவ பூஜை செய்யறாரு மூலவரு. அதனால அவர் வந்து சிவ பூஜை செய்யறோம்னா சிவ வழிபாடு செய்பவர் வணக்கத்துக்குரியவர் இல்லையா? நீங்க அந்த கோணத்துல பாருங்க. அவர்கிட்ட பொருள் கேட்கக்கூடாது. எனக்கு இப்ப சாமி என்ன மகாலட்சுமி கிட்ட கேட்கக்கூடாது, தானாவே கொடுப்பா. ஒரு பாட்டு சொல்றாரு, நீங்க பாருங்க. திருவள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு பாண்டிச்சேரி கிட்ட, திருவள்ளம்னு. அதுல ஒரு பாட்டு, பொய்து அம்மலரடி கூடுவார் தம் மைதவள் திருமகள் வணங்க வைத்து பெய்தவன் பெருமழை உலகம் மொழியை செய்தவன் உரையிடம் திருவள்ளமேன்னு அர்த்தம். கொய்து அம்மலரடி, மலர்களை கொய்து இறைவனுடைய மலர் போன்ற அடிகளை தொழுவார் தம்மை, அவர்களை தம் மைதவள் மை பூசிய திருமகள் வணங்க வைத்து, திருமகளையே வணங்க வைப்பான். யாரு? நம்ம சாமி. அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணீங்க எல்லாம். கொய்து அம்மலரடி கூடுவார் தம் மைதவள் திருமகள் வணங்க வைத்து பெய்தவன் பெருமொழி உலகம் வையை செய்தவன் ஒரு இடம் திருவள்ளமே என்று ஒரு அற்புதமான பாட்டு. திருமகளையே வணங்க வைப்பாரான். அப்படின்னா அடியாறுகளுக்கு வந்து இதை வந்து செய்யன்னு சொல்லி சாமி சொல்லி செய்ய வைப்பாரான். திருமால் அவங்க வழியாகவும் செய்யறது பெருமான் தான்.
ஆக வந்து இவர்கள்லாம் வணக்கத்துக்கு உரியவர்கள். அதுல வந்து தவறு இல்லை. நமக்கு இறைவன் ஒருவர்னு புரிஞ்சுக்கிட்டா, தாத்தா இவர் தானே தெரிஞ்சுக்கிட்டா, இவர் அப்பா இவர் சித்தப்பா, சித்தப்பா வணங்க மாட்டோமா, மாமா வந்து வணங்க மாட்டோமா, வாங்க மாமான்னு சொல்ல மாட்டோமா, அந்த அளவுல இருக்கணும். ஆனா வந்து நமக்கு மூல ஆதாரம் வந்து இருந்தாலும் பெருமான் ஒருத்தர். பவர் வந்து இவர்களும் உயிர் நம்ம வர்க்க கடவுளர், எம்பெருமான் பெருமான் தானே ஐயா. ஒருத்தர் தான் கடவுள். அதுதான் புரிந்து கொள்ளது. நம்மை போல சரி வந்து உயிர் சரி வர்க்கத்துல சரிங்க. மேம்பட்டு நமக்கே அந்த பதவி கிடைச்சாலும் கிடைக்கும். சிவ வழிபாட்டுல உச்ச நிலையில போயிருப்போம். ஆனா வந்து உலகியல் ஆசை, ஆட்சி அதிகார ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இது போய் தொலைக்காம இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவலோக வாழ்க்கை தானே கிடைக்கும். வேற சிவலோகமா கிடைக்கும்? ஆமா அப்ப என்னன்னா இந்த சரி ஆட்சி அதிகார ஆசை இருந்ததுன்னா பதவிகளை கொடுப்பாரு. இந்திரனுக்கு ஒரு 10,000 வருஷம் கடை, யமனா வந்து ஒரு 20,000 வருஷம் கடை, இல்லைன்னா வருணனா கடை, இல்லைன்னா பிரம்மலோகத்துல போய் பிரம்மனா 10 லட்சம் வருஷம்னு அப்படிலாம் கொடுப்பாரு. இதுதான் இது உலகியல். சரி சரிங்க ஐயா. அடியேனும் சிவதீட்சை வாங்கியிருக்குங்க ஐயா. சிவ இப்ப ஒண்ணும் இல்ல. ம். நான் பெருமா கோயில் சன்னதியில இருக்கேன். ரொம்ப இடிஞ்சு கிடந்தது. பல பேர் நாங்க இவ்வளவு சிவாலயத்தெல்லாம் திருப்பணி எடுத்து பண்றீங்களா, உங்க ஊர்ல அந்த பெருமா கோயில் இப்ப இருக்குன்னாங்க. அவங்க கேட்டது நியாயமான கேள்வி. அதுக்கப்புறமா என்ன பண்ணா, என்னுடைய பிராமண நண்பர்கள் எங்க ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. எல்லோரோடையும் சேர்ந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டி புனரமைத்து குடமுழுக்கு செய்து இப்ப நிர்வாகத்தை நான் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது வேற விஷயம். ஆனா அவர்கிட்ட போய் நீங்க அது வேணும் இது வேணும்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த 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 பெருமாளையே சிவமாக பார்க்கக்கூடிய பக்குவ நிலையில கொண்டாடணும். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள்தன் விளையாட்டது என்னும்போது அந்த பெருமாளாகவும் வந்து சிவனே சாமியை உருவெடுக்கக்கூடியது உண்டு. சிவபுரங்கிற திருப்பதிகத்துல நட்டப்பாடையில ஒரு பொண்ணு இருக்கு. புவம் வலி கலை புவி கலை மறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். அதுல பவமது நினைவோடு பதுமணல் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைப்பவர் செழுநிலனில் இனிதமர்வரேன்னு பாட்டு வரும். அந்த பிரம்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவன் சொல்லி, அலைகடல் நடுவு அரிதுயில் அமர் அறிவுறு இயல் பரன் உரைப்பதின்னு சொல்லுவாங்க. அலைகடல நடுவுல அறிதுயில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவுறு இயல், அரியோட திருமாலோட உருவுல இருக்கக்கூடிய பரனாகிய சிவபெருமான் உரைப்பதின்னு வரும். அதே போல முழுவதும் அடி வகை நினைவோடு ருத்ரனா இருக்கக்கூடியதுன்னு 3வது பாட்டுல வரும். ஆக பெருமான் தான் இந்த திருக்கோலங்களை எல்லாம் எடுக்கிறார் என்று அந்த நோக்கத்துல வந்து அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். நம்ம வந்து கேட்கறதுன்னா பெருமான்ட்டு தானே கேட்கணும். நம்ம சாமி இருக்கும்போது நமக்கு என்ன? சரி சரி சரிங்க அப்படி ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையா சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சொன்னார் நன்றிங்க. ஐயா. அதாவது என்னதுங்க அந்த ஐயா? சராசரத்துக்கே அதிபதியாக இருக்கிற சிவபெருமான். அவரை விட்டுட்டு கேட்டேங்க நம்ம ஐயா. அடியேன் கேட்டேன். ஆமா, நிச்சயம் சாமிகிட்ட விண்ணப்பிப்போம். நன்றிங்க. வேற யாராவது சந்தேகம் இருக்குங்களா? ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கேட்டீங்களே. சிவபெருமானே சிவசிவா. ஹேமான் வந்திருக்கீங்க, பேசுறீங்களாமா? ஏமான்னா யாரு? ஐயா நம்ம குழுல இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன், மயிலாடுதுறையில். என் பொண்ணுதான், அதுக்குதான் கேக்குறேன். கேமா அம்மா வெளில போயிடுச்சு போட்டுருக்கு. இருக்காங்க ஐயா. ஐயா என்னுடைய மகள் உங்க 5ஆம் திருமுறைக்கு வந்து கோமல் சேகர் யூடியூப்ல பொருள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா தெரியுங்க ஐயா. எல்லாம் தயார் பண்ணிட்டேன். என் பொண்ணையும் பேத்தியும் தயார் பண்ணிட்டேன் எங்க குடும்பத்துல. இந்த நூல்லாம் சொல்லுங்கம்மா. ஐயா அம்மா வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஆமாங்க அப்பா, இப்பதான் லிங்க் பார்த்துட்டு நீங்க பாதியிலேருந்து தான் நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்கப்பா, சிறப்பா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. எல்லாரும் நீங்க அப்பா விமர்சனம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன ஒரு மணி நேரம் கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. அதான் திருவடியை வந்து எப்படி உறுதியாக பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அப்பா எப்பவுமே சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டே தான் இருப்பாங்க எங்ககிட்ட. இப்ப அப்பா வந்து இந்த சிவ வழிபாட்டுக்கு வந்ததுனாலதான் இப்ப எனக்கு எல்லாமே எங்க குடும்பத்துல நிறைய பேர் இப்ப சிவ வழிபாட்டுல இருக்கோம்னா அதுக்கு அப்பா தான் மூல காரணமா இருக்காங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப செஞ்சிருக்கோம். இப்ப வந்து அதுல எப்படி சுவாமியை நம்ம எப்படி பற்றி கொள்ளணும் அப்படிங்கறது சாதாரணமா பேசும்போதே அப்பா எங்க கிட்ட அடிக்கடி இதை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்ப அவங்க இதுல பேசும்போதும் ரொம்ப நல்லாவே திரு ஆவடுதுறை பதிகத்தை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடியார்கள் எல்லாம் நல்லா அவங்களுக்குள்ள சந்தேகத்தை கேட்கும் பொழுது இன்னும் அந்த தீட்சை விவரங்கள்லாம் சொல்லும்போது சித்தாந்தத்துல நான் கூட மேலும் மேலும் கேட்க இன்னுமே நல்லா புரியுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வணக்கம். நல்லா உங்களை உருவாக்கி விட்டதுல எங்களுக்கு பெருமை.
ஏன்னா நன்றிங்கய்யா. உங்க இன்னும் உ- மேல மேல உங்களை 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 ஒரு வார்ப்பா உண்டாக்கி உங்களை எப்படி பேசணும் எப்படி ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை நீங்க எதிர்கொள்ற அளவுக்கு சாமி உங்களை பக்குவப்படுத்தி இறைவனோட இரண்டரை கலக்க, அதாவது இறைவனை நம்புற அளவுக்கு, அதாவது இறைவன் தான் இந்த கடைசி இறைவன் தான், அதாவது உற்றார் யாருள்ளோ அப்படின்ற மாதிரி கடைசியில் இருக பற்றி கொள்வது சிவபெருமான் தான். ஆமா அதே எந்த உறவாக இருந்தாலும் யானே ஆமாங்க. போய் என் நெஞ்சும் போய் என் அன்பும் போய் என்ற ஆமா மாதிரி இந்த உலகத்தை உணர்த்துறதுக்கு ஒரு தந்தை உங்களுக்கு ஞான தந்தையை கிடைச்சிருக்கிறாரு. அதுக்கு இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா ஆமாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு உங்க தந்தை வந்து மிகப்பெரிய ஞான ஆசிரியராக இருந்திருக்கிறார். அதுவும் வந்து நீங்க நன்றி சொல்லணும். சிவாய நம. சிவாய நமங்கய்யா. நன்றி. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. பரவாயில்ல, நாங்க யாரோ ஒரு ஏமா வந்திருக்காங்க பொழுது, அதுவும் வந்து குழுல இருந்து வந்திருக்காங்க பொழுது நினைச்சேன். கடைசியில நீங்க தானே அது. நன்றி ஆமாங்கய்யா. நன்றி நன்றி சாமி. நன்றி நன்றி நன்றி. கடைசியா ஒரு போன வாரம் என்னவோ ஐயா வந்து வீடியோ போட்டிருந்தாரு Facebookல. நீங்க பேசுனதை நான் ஒரு 2 நிமிஷம் கேட்டேன். ஓ சரிங்கய்யா. ஆமா, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சந்தோஷங்கய்யா. பேசுறது, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பேசுறத நீங்க ஐயா ஒளிபரப்புனாங்க ஆமாங்க. லைவ்ல போட்டு. சிவச்சுடர்னு ஒரு பத்திரிகை அதோட ஆண்டு விழாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. ஆமா, அந்த சேனல் உள்ள ஜாயின் பண்ணி கொடுத்து உள்ள வந்துருங்க. என்ன சரிங்கய்யா. வந்துடுறோங்க. நோட்டிபிகேஷன் கிடைக்கும், அதுக்கு தான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்ல. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? நன்றி ஏமாமா. நன்றிங்கய்யா. சிவபெருமான் ஆத்மார்த்த நன்றி. சிவாய நம சிவாய நம. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா பேசுனதுல இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியில இயல்பா பேசுனாங்க. ரொம்ப எல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்து இல்ல, அவங்க உள்ள தோன்றதை அழகா இயல்பா எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கே உண்டான பாணி இது. ஓப்பனா சொல்லிட்டாரு பாருங்க. எனக்கு இந்த குருநாதர்ல பார்த்து அந்த தன்னுடைய இருப்பை அழகா வெளிப்படுத்தினார். ஏன்னா நாமளே இதெல்லாம் கடந்து வரோம், இன்னும் அவங்களே கடக்காம வேஷத்துல இருக்கிறாங்களேன்றதையும் தெளிவா சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க வேஷத்துக்கு மரியாதை கொடுத்தாகணும். ருத்ராட்சம் தலையில பெருசா போட்டிருக்காங்க எல்லாம். மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. மனிதன் வந்து இயல்பா ஒரு மிருகம் தான். இந்த மிருகத்திலிருந்து மிருக நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இத்தனை வழிபாடுகளும் இத்தனை விஷயங்களும். நம்ம இயல்பாவே நம்ம வந்து மிருக நிலை தான். அந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யறோம். அந்த மனித நிலையிலிருந்து நம்ம மனிதன் தெய்வமாகலாம் கண்ணதாசன் சொன்ன மாதிரி தெய்வ நிலைக்கு நம்ம சாமி உயர்த்தி, அதாவது அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சேவதம் அளித்து செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வது இனிய. சாமி மாதிரியே நம்மள மாத்துவாராம். அவர் என்ன எல்லாம் லட்சணம் இருக்கோ அந்த லட்சணங்கள் எல்லாம் கொடுப்பாராம். இன்னும் கேட்டா படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய 5 ஆற்றலும் கூடிய 5 தொழில் செய்யக்கூடிய பதவி கூட கொடுப்பாருங்களாம். அது கூட நீங்க வேணாம்னு சாமி இருக்க பற்றணுமா. இதுதான் பற்றற்றானை பற்றுதல்ன்றது. நீங்க 5 தொழிலையும் செய்ய போறியா, வா செஞ்சுக்கணும். இப்ப ஐயா சொன்னார்ல, எத்தனையோ கோடி பிரம்மர்கள், எத்தனையோ கோடி நாரணர்கள், எத்தனையோ அதை மணல் எண்ண முடியாத எத்தனையோ பிரம்மர்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு 5 தொழில் ஆற்றக்கூடிய ஆற்றலும் தருவாராம். அப்புறம் பாருங்களேன், நம்மளுக்கு ஆச்சரியமா இல்ல? 5 தொழில் புரிவது நடராஜர் மட்டும்தான் நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். 5 தொழிலையும் ஆற்றக்கூடிய ஆற்றலும் தந்தா கூட நீங்க என்ன சொல்லணுமா, அப்பா உங்க திருவடி கொடுங்க போதும், இதெல்லாம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க பற்றணுமா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை வந்து நமக்கு சாமி கொடுக்கணும். இந்த உலகம்லாம் வாழ்வாவது மாயம் அது மண்ணாவது திண்ணம்னு நமக்கு சாமி உணர்த்தணும். உணர்த்தினா மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். அது எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி, எல்லாமே பொய்ன்னு நமக்கு புரிய வச்சு சாமி ஜீவன் மட்டும்தான் மெய்யே அப்படின்ற அந்த மெய் உணர்வு மெய்ஞானத்தை நம்ம கொடுத்து, மற்றதெல்லாம் பொய்யாயன எல்லாம் போய் அகல வந்தருளி அப்படின்னு பொய்யாயன எல்லாம் போய் அகல நம்மளுக்கு சாமி வந்து அருள் புரியணும்னு நம்ம வேண்டி, அடுத்து யாராவது பேச வரும்னா பேசலாம் ஐயா கிட்ட. குமார் ஐயா இருக்கீங்களா? பெருமானே திருவடி வணங்கிறேங்க சாமி. பெருமானே ஐயா ஐயா திருவடி வணங்கிறேங்க சாமி. பெருமானே ஐயா பேசுங்க ஐயா. ஐயா இப்ப பேசின வரைக்கும் தாங்க கேட்டேன். ஐயா வகுப்பு அப்படியே ஃபாலோ பண்ண முடியலைங்க சாமி. பொறுத்து அருள் செய்யுங்க. ஆமாங்க சாமி, ரொம்ப லேட்டா வந்தேன். லேட்டா இல்ல, ரொம்ப லேட்டா வந்தேன். ரொம்ப லேட்டா வந்தீங்களா? நன்றி நன்றி நன்றி. ஐயா எப்பயுமே சிறப்பா தான் சொல்லுவாரு. ஆனா அதை கேக்குற பாக்கி இன்னைக்கு அடியனுக்கு வாய்க்கல. அதுக்காக நான் வருந்திக்கிறேன் சாமி, அவ்வளவுதான். ஐயா அவர் ஒரு மேஸ்திரியா இருக்காருங்க ஐயா. கட்டட பணி எல்லாம் முடிச்சுட்டு வந்து நிகழ்ச்சிக்கு ஓடியாரணும். அந்த பணிக்கு நடுவுல போன வாரம் வந்து விமர்சனம் பண்ணாரு, இந்த வாரம் வந்து லேட்டா வந்திருக்காங்க அவங்க. ஐயா விமர்சனம் பண்ணா பெருமானே, பெருமானே நான் என்ன விமர்சனம் பண்ணேன்? நல்ல சாமிகிட்ட கோத்து. ஐயோ பெருமானே, நம்ம யாருங்க விமர்சனம் பண்றதுக்கு? விமர்சனம் இல்லைங்க ஐயா, பகிர்தல் பகிர்தல். பகிர்தல். ரைட் ரைட். வாங்க பணசை அரியையா வாங்க. பணப்பாக்கத்துல இருந்து அரியையா வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாங்க ஐயா. பொன்னா திருவடிகளை வணங்குறேன் ஐயா.
பேசுங்க பேசுங்க ஐயா பேசுங்க. சிவாய் சிவாய் நம்ம ஐயா. ஐயா கோமல்ல இருந்து நம்ம இந்த பொறையாறு பக்கத்துல உள்ள போறோமா அதான் எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஆமா உள்ள. ஆமா ஆடுதுறையில இருந்து அந்த ஆ. ஆற்றுக்கரையிலேயே வருங்க பொறையார் போற ஆ. பாதை. ஆமா ஐயா வந்திருக்க ஐயா அந்த ஆடுதுறை சைடுலாம். கோமல் மங்கநல்லூர் அப்புறம் பெரம்பூர் சங்கரன் பந்தல் பொறையாறு அப்படி வரும். ஆமாங்க ஐயா ஆமாங்க. அங்கதான் என் வேலை செஞ்சேன் பொறையாறுல தான் சிட்டி யூனியன் பேங்க்ல. அங்க எடுத்துக்கட்டி சாத்தனூர்ல தான் நம்ம இவங்க இருக்காங்க. சங்கரமந்தல்ல ஆமா என்னோட சங்கரன் டீச்சர் பந்தலுக்கு வந்தாங்க. அடுத்தது எழுத்துக்கட்டி சாத்தனூர். அங்கதான் எங்க டீச்சர் இருக்காங்க. அவங்க தான் சங்கரமந்தல்ல ஒர்க் பண்றாங்க ஸ்கூல்ல, ஹை செகண்டரி ஸ்கூல்ல. செல்வராஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அவரு வாத்தியாரா இருந்துதான் ரிட்டையர் ஆனாரு. எடுத்துக்கட்டி சாத்தனூர்ல இருக்காரு. நாங்க தான் வேலை செஞ்சோம் என் பொறையாறுல. அப்போ வந்திருக்கேன் அந்த சைடு போக சொல்ல அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போயிருக்கேன். உங்களெல்லாம் வந்து சிறப்பா அனுசரிச்சு ஒரு ஒழுங்குபடுத்தி எங்கெல்லாம் வழி நடத்தணும்னு இறைவன் உங்களை அனுப்பியிருக்காரு ஐயா. இது போல இன்னும் பல அறிவுரைலாம் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்களும் ஞாயிற்கடையாய் மாணிக்கவாசன் சொல்ற மாதிரி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு நீங்க தாயிற் சிறந்த தயாவான தத்துவமா இருந்து எங்களுக்கு அருள் புரியணும். சிவபெருமானே சிவசிவா. ஞானாசிரியர்கள் எல்லாம் தாய் போலதான். ஏன்னா கருணையினால தானே வர்றாங்க. ஆமாங்க அவங்க பணியை பார்த்துட்டு சுயநலமா வாழலையே. அதாவது தமக்கென்ன முயலார் ஐயா அந்த குரல் சொல்லுங்க. தமக்கென்ன முயலார் நோன்றால் பிறர்க்கென வாழ்னர் உண்மையானே உண்டாளம்மை உலகம்னு சொல்லி பாடுவாரு கடலூர் மைந்த இளம்பெரு எழுதி. அதான் அது என்னன்னா தமக்கென ஒருபோதும் முயல மாட்டாங்களாம். சான்றோர்கள் எப்பவுமே இன்னொரு உயிர் கடை தேர்றது எப்படி, இன்னொருத்தருக்கு நம்ம என்ன சொல்லி தர்றது, மத்தவங்க எல்லாம் வாழ வைக்கிறது எப்படி, இப்படி மத்தவங்களுக்காகவே சிந்திக்கிற உயிர்கள் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் இறைவனுடைய மிகப்பெரிய கொடை. அப்படிதான் நம்ம வழி வழியாக வந்து இறைவன் தொடர்ந்து அப்படிப்பட்டவர்களை படைத்து கொண்டே இருப்பாரியா. எப்படி வந்து தீயவர்களை எல்லாம் படைக்கிறாரோ அதை போல நல்லவர்களை வந்து நன்னெறியில செலுத்தக்கூடிய பலரை வந்து படைத்து கொண்டே இருப்பாரு சமூகத்துல. ஆமா இதுதான் அதுதான் ரகசியம். தனக்காக 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 தனக்காகன்னு சிந்திக்கிற அந்த இதெல்லாம் இல்லாம உயிர்களுக்காக அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து எப்படி போகணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பாருங்களேன். இந்த 24 மணி நேரத்துல ஐயா தான் பொண்டாட்டி பிள்ளைங்க அப்புறம் வந்து பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய செலவு பண்றாரா, இல்ல வந்து சைவத்துக்காக திங்க் பண்றாருன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா சில பேர் அவங்க வீட்லயே கூட திட்டிருப்பாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியே போனா என்ன அவருன்னு கூட கேட்டிருப்பாங்க சில பேர். அதனால நேரங்களே இல்ல சில பேர் அப்படிதான் அந்த இறைவனுடைய அருள் பெற்றவர்கள், அருளாளர்கள், அந்த இறை நோக்கத்துக்கு வந்துட்டவங்க, சைவத்தை கையில் எடுத்தவங்க, சாமிக்கு ஆட்பட்டவங்க, அடுத்த ஆட்கொண்டப்பட்டவர்கள் எல்லாருமே சாமி பக்கம் வந்துட்டவங்க எல்லாருமே, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டவங்க எல்லாருமே அந்த சுயத்தை பத்தி திங்க் பண்ணுவாங்க. சாமி பார்த்துக்குவாரு, சாமி பார்த்துக்குவாரு, சாமி பார்த்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி சிந்திக்க மாட்டாங்க. பெரும்பாலும் சாமி பார்த்துக்குவாரு, சாமி பார்த்துக்குவாரு, பெருமானுடைய கருணை இருக்கும். ஆனா பாருங்க மத்தவங்களுக்காக எனக்கு அதிகமா இருக்கும். இப்படிதான் இயல்பா சிவனடியார்கள் குணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இதுதான் அது பெரிய டிராபேக், பலகீனமும் கூட. இது அவங்கள பத்தி என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும் நிறைய இருக்கும். இதுதான் அந்த அடியார் பண்புன்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு அது சாமியோட குணம். அது இயல்பா மத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது. நன்றிங்க. அந்த மாதிரி அவங்க நிச்சயம் வந்து வழங்குவாங்க. நிறைய வியாழக்கிழமைகள் தோறும் இன்னும் நிறைய நாட்கள் அவர் பேசணும், நிறைய விஷயங்கள் நமக்கு பகிரணும்னு வேண்டிக்கிறோம். சிவா வேற யாராவது பிரியப்படுறீங்களா? சாமி இருக்கீங்களா? வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சித்ராமா, வாழப்பாடி அம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. பெரியபுராண வகுப்பு முடிச்சுட்டு அடியன் பஸ்ல வந்தாங்க ஐயா. அடியன் வந்து அம்மா பட்டமால அம்மாவும் சண்பகவல்லி அம்மாவும் கேட்ட அந்த அந்த கேள்விக்கும் சாமி வந்து நல்ல ஒரு இயல்பான ஒரு பதில கொடுத்தாரு. போக்குவரத்துனால கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குன்னு தான் அடியன் வந்து மைக் எடுக்கலைங்க சாமி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடியன் வந்து கேட்க முடியல, ஆனா ரெக்கார்ட்ல கண்டிப்பா நான் கேட்டுப்பேங்க ஐயா. திருவடி வந்து சாமி ரொம்ப இயல்பா, ரொம்ப ரொம்ப இயல்பா அந்த அடியனுக்கு இந்த நாய்க்கு புரியுற மாதிரி ரொம்ப இயல்பா சொல்லியிருக்கீங்க சாமி. திருச்சிற்றம்பலம். இங்க வந்து கொஞ்சம் இறைச்சல் அதிகமா இருக்கனாலதான் அடியன் மைக் எடுக்கலைங்க. திருச்சிற்றம்பலங்க. நன்றிங்க சாமி. கேட்ட வரைக்கும் புண்ணியம். 2 காதால கேட்டீங்களா, அது பெரிய புண்ணியம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ராஜசேகர் ஐயா இருக்கீங்களா? காஞ்சிபுரம் மாவட்ட உலக சுனியத்திர கூட்டத்தினுடைய பொருளாளர் இருக்கீங்களா? ராஜசேகர் ஐயா இருக்கீங்களா? ஐயா பேசுங்க சார். 1 மணி நேரம் நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க, விமர்சனம் பண்ணுங்க. நீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறீங்க.
கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நான் இல்ல அப்புறம் நீங்க என்ன கேட்டதுக்கு அட்டாது இல்ல, நீங்க என்ன இப்ப எஃப்எம் கேக்குற மாதிரி கேட்டிருக்கீங்களா இல்ல நிகழ்ச்சியை இல்ல இல்ல ஏதாவது இல்ல பண்ணிட்டு? இல்ல அதுதான் இப்ப நான் பேசிடுறேன். ம் நான் இது போட்டுட்டு இங்க கொஞ்சம் அபிஷியல் ஆஹ் ஒர்க் கொஞ்சம் இருந்தது. அப்படி அது சொல்லுங்க, பண்ணிட்டு இருந்தேன், அப்படி சொல்லுங்க. கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சி. இல்ல 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 அப்படி இல்லைங்க ஐயா. ஆஹ் ஆனா ஐயா சொன்ன விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன். ம் பட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து இத கேட்டுட்டு என்னோட ஒர்க்கும் பண்ணதுனால கொஞ்சம் சரி, கேட்ட கொஞ்சம் வரைக்கும் உங்க அபிஷியல். புண்ணியத்துல ஏதாவது காதல் விழுந்திருக்குல்ல? நீங்க புண்ணியம் ஐயா பண்ணி இந்த இப்போ வார்த்தை எதனா இருக்கா எனக்கு அவர் ஒரு சொன்னதுல? டவுட் மட்டும் கேட்கலாமாங்க ஐயா? இப்போ கேளுங்க 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 கேளுங்க. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ சிவ தீட்சை வாங்கினாதான் நம்ம இப்போ சாரி தீட்சை வாங்கினாதான் மேனியை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தார் ஐயா. இப்ப வீட்டுல வச்சு நம்ம பண்றோம் இல்லைங்களா, அந்த சின்ன ஒரு ஒரு 3 அங்குலத்துல சிவலிங்கம் வச்சு பண்றோம் இல்லைங்களா, அது வந்து இப்போ தீட்சை வாங்காம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது ஒரு ஐயம் இருக்குங்க ஐயா. இதுல என்னன்னா, உண்மையை சொல்ல போனோம்னா, எங்க பாப்பா இப்ப ஹேமா வந்துச்சு, என் மனைவி எல்லாமே வந்து அவங்க தீட்சை வாங்கல. அங்க சிவ வழிபாடு செய்யறாங்க. ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபாடுகள் செஞ்சிருக்காங்க. அதே போல சூழல் இல்லை. இந்த தலைமுறையில தான் நாங்க வந்து சிவ வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். அது நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோருமே வந்து ஒரு மாறுதலாகி அசைவ உணவு சாப்பிட்டவர்கள்லாம் சைவ உணவுக்கெல்லாம் மாறி அதுக்கப்புறம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இப்ப இதுல சொல்லப்படுற விதிமுறை வந்து தீட்சை வாங்கி தான் பண்ணணும்னு தான் இருக்கு இல்லையா? அதனால ஒரு சமய தீட்சை வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறமா பண்றது தான் நல்லது. நான் வந்து இப்படிதான் சொல்ல முடியும். நீங்க வந்து அதெல்லாம் வாங்கிக்க வேண்டாம், நீங்க பாட்டுக்கு பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, நூல் விதிமுறைக்கு மாறாக நம்ம வந்து கருத்து தெரிவித்தால் அது வந்து பாவமாகப்படும். நூல்ல வந்து சமய தீட்சை எடுத்துக்கணும், ஒரு நல்ல ஆச்சாரியர்ட்ட எடுத்துக்கணும். 1 வருஷம் இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். அப்போ வந்து ஒரு பக்குவம் வந்துடும். இந்த பக்குவத்தை நோக்கி அடுத்தது விசேஷ தீட்சை ஒரு நல்ல ஒரு குருவிடம் எடுத்துக்கொண்டு, அப்புறம் சிவ திருமேனிகளை பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கு. எதையுமே இறைவன் ஏற்றுக்கொள்வாரு. வழிபாட்டு முறையில இறைவனை நோக்கிய பயணத்துல பல்வேறு வழிகள் இருக்கின்றன. அதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஞானம் ஈசன்பால் அன்பே என்பதுல தான் போய் நிறுத்துறது. இந்த பூஜைகள்லாம் இந்த உயிரை வந்து இந்த உடலையும் உயிரையும் பக்குவப்படுத்தி இந்த உடல் வழியா பக்குவப்படுத்தி மனத்தை வந்து பக்குவப்படுத்தி எண்ணச் சிதறல்கள் எல்லாம் முதல்ல தொடக்க நிலையில இருந்து காலப்போக்கில் யோக நிலையில வழிபடக்கூடியவனும் வழிபடக்கூடிய பொருளும் ரெண்டும் ஐக்கியமாகி வேற எதுவுமே புற உலகுகளை நிகழக்கூடியது எதுவும் தெரியாம தன்னிருப்பையும் மறந்து யோக நிலைக்கு வந்து செலுத்துவதற்கு தயார் செய்வதற்காகத்தான் இந்த பூஜை முறைகளை எல்லாம் வந்து சிவபெருமானே வகுத்திருக்கிறார். சரியை செய்யறவன் வந்து உடனே வந்து இதுக்கு வர முடியாது. நம்ம பல காலம் வந்து திருத்தொண்டுகள்லாம் கோயிலில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பக்குவ நிலையில சிவ பூஜை செய்யக்கூடிய பெரியோர்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வரும்பொழுது அவர்களை பார்த்து அப்போ எண்ணத்தை தோற்றுவிப்பாரு, நீயும் வந்து பூஜை பண்ணணும்னு தனக்கும் வந்து எண்ணம் வரும். அந்த நிலையில அவர்கள் வந்து சமய தீட்சை எடுத்து அப்புறம் விசேஷ தீட்சை எடுப்பார்கள். அதனால நம்ம வந்து பண்ணலாம், அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா முறைப்படி செய்ய வேண்டும்னால ஒரு சமய தீட்சை எடுத்துக்கிட்டோமே, அனுஷ்டானம் ஏதாவது நல்லது தானே. ஒரு லைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒப்பீடு சொல்லும்போது பெரியவர்கள் சொல்லுவாங்க, சைவத்துல வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க. ஐயா நல்லது ராஜர் ஐயா. அன்பு இருந்தா போதுங்க ஐயா. கண்ணப்ப நாயனார் என்ன வாங்கினார்னு நீங்க கேட்கலாம். தாராளமா கண்ணப்ப நாயனார் பத்தி நீங்க கேட்கலாம். அன்பு இருந்தா போதும்னு கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்படி வந்து ஆச்சாரியார்களை வந்து ஒப்பிட்டு அவங்க பண்ணாங்களா இதெல்லாம் நம்ம வந்து அப்படி எல்லாம் வந்து குண வேண்டாம். ஆகம நூல்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவ்வளவுதான். பண்ண இல்லை. உங்களை வந்து அதற்கான வாய்ப்பு சாமி வந்து உருவாக்கலைன்னா நீங்க எப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து பூஜை பண்ணுவீங்க. நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு சிவாலய குடமுழுக்கு தொடர்பாக ஒரு சிவாச்சாரியாரை வந்து நாடி போனேன். அவர் வீடு வந்து இந்த இதுல இருந்து சாலையில இருந்தே ஆரம்பிச்சிடுது. ஒரு 50 அடி தூரத்துல தான் அந்த ஹால் இருக்கு. அங்க போய் பார்த்தோம்னா ஐயா வந்து கொஞ்சம் இருங்கன்னா ஒரு பையன் வந்தாரு, பெரிய ஒரு சிவபூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு. அங்க சன் டிவில ஒரு சீரியல் ஓடுது. ஒரு சின்ன மினி ஹாலு, அதுக்கு அடுத்ததுல ஒரு ரூமு, பூஜை ரூமு. இந்த மினி ஹாலில் ஒரு ஒளி வந்து தெருவில் வந்து பாதி தூரம் கேட்குற அளவுக்கு சன் டிவியில் ஒரு 11:30 மணிக்கு இது வேகமாக ஓடுதுங்க ஒரு சீரியலு. அவர் எப்படி அங்கே பூஜை பண்ணுவார்? எப்படி வந்து மனசு லயிக்கும்? பல பேர் இல்லங்கள்ல அது இல்லை. இன்னைக்கு நீங்கள் வந்து சிவ பூஜை பண்ணுறேன்னு நீங்கள் உட்காந்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டு அங்கே போவான். அம்மா என்னம்மா இதை மாதிரி இருக்கேன்னு ஏதோ ஒன்று கேட்பான்.
தெரியாது பெருமை. அங்க தொலைக்காட்சியை போட்டு ஏதாவது நாடகம் ஓடும். இதே போல சூழ்நிலையெல்லாம் இருந்ததுன்னா நீங்க வந்து எப்படி மனம் லயித்து பூஜை பண்ண முடியும்? அதுல வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதனால வந்து இந்த வினாவுக்கு தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம வந்து விடையிறுக்க முடியும். மாறாக விடையிறுத்தல் வந்து நூலுக்கு வந்து விரோதமாக போகும். ஞான நூலுக்கு. அதனால மகிழ்ச்சி. எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனா எங்க வீட்ல என்ன பண்றாங்கன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். புரியுது 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 புரியுது. ஆமா ராயசரையா அதை நீங்க உள்வாங்கிக்கீங்க, அவ்வளவுதான். வேற யாராவது பேச விரும்புறீங்களா ஐயா கிட்ட? நேரம் குறைவா இருக்கு. இன்னும் ஒரு நிமிடம் தான், 1 நிமிடம் தான் இருக்கு. ஒரு நிமிடம் நான் பேசுறேன் ஐயா. காஞ்சிபுரம் பேசுங்க பேசுங்க. ஐயா, இப்போ சிவ பூஜைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? சிவாய நம்ம ஐயா. குரு வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா, கேக்குது. இப்போ இப்போ வெளியூர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த அப்பாவை எடுத்துட்டு போறாங்க. நான் அப்பாவை எடுத்துட்டு போயிட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பாதி பேர் தூங்குறாங்க ஒரு பக்கம், பாதி பேர் ஒரு பக்கம் அந்த சிவ பூஜை பண்றாங்க. அது ஏற்கக்கூடியதுங்களா? அது எப்படி நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவது அந்த சிவ பூஜை வந்து பண்ணக்கூடிய இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறது மாதிரிக்கே பண்ணிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அதனால வந்து என்ன இயலக்கூடிய சூழல்ல எது வந்து உச்ச நிலையில் நம்மளால முடியுதோ அப்படி பண்றாங்க. அதனால அதை வந்து நம்ம விமர்சிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அது சரியா தவறான நம்ம போய் செய்யறது கிடையாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு அந்த வழக்கத்தை விட்டு விடக்கூடாது என்று இதை சுமந்து செல்கிறார்கள் இல்லையா? அந்த பூஜை பெட்டையை வந்து சுமந்து சென்று அதை வந்து அதே ஒரு பெரிய புண்ணியம் தானே அது. அதனால இருக்கக்கூடிய இடத்துக்கு தக்கவாறு தான். சில இடங்கள்ல தூய்மையே இருக்காது, நமக்கே இருக்கும், ஐயோ இந்த இடத்துல வந்து சிவ பூஜை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் மண்டபத்திலாம் இது பண்ணோம்னா முதல் நாள் இரவே அதெல்லாம் தூய்மைப்படுத்த சொல்லி இப்படிதான் வைத்திருப்போம். இருந்தாலும் வந்து அவ்வளவு திருப்தியா இருக்காது. அந்த சூழல்ல இருக்கிற சூழலுக்கு தக்கவாறு அவங்க வந்து செய்யறத போய் நம்ம என்ன செய்ய முடியும்? நன்றி நன்றி அம்மா. நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஐயாவோட நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்ல பேசிக்கங்க. நிகழ்ச்சி நிறைய விஷயம். நன்றிங்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். 3/4 மணி நேரம் ஆயிட்டு இன்னைக்கு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தை சேர்ந்த சைவ நெறி செம்பல் ஐயா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வந்தார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க என்று கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். நன்றி வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க ஐயா.